அத்தியாயம் 1. பெரிய பிரவுன் கவருக்குள் எக்ஸ்ரே ஸ்கேன் சங்கதிகளோடு காத்து கொண்டிருந்தான் சேகர். பக்கத்து பாலிவினைல் நாற்காலியில் சோர்வாய் கண்களை மூடியபடி அவன் மனைவி பரிமளா உட்கார்ந்து தன் வயிற்றின் மேல் கையை வைத்து என்று அரட்டிக் கொண்டிருந்தாள். என்ன பரிமளா, ரொம்ப வலிக்குதா? தாங்க முடியலங்க. கொஞ்சம் பொறுத்துக்க, அடுத்த டோக்கன் நம்மளோட தான். என்னங்க? ம் இந்த டாக்டராவது என்ன குணப்படுத்துவாரா? உனக்கு கண்டிப்பா குணமாயிடும் பரிமளா, கவலைப்படாம இரு. பக்கத்து ரிசப்ஷன் கவுண்டரில் உட்கார்ந்திருந்த அந்த குண்டு நர்ஸ் சேகரிடம் திரும்பினாள். மிஸ்டர், வளவளன்னு கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா? நீங்க பேசுறது மத்த பேஷண்ட்டுங்களுக்கு தொந்தரவா இருக்காது? சாரி சிஸ்டர். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே டாக்டரின் அறை கதவு திறந்து உள்ளே போன ஒரு வயதான பெரியவர் இருமிக் கொண்டே வெளியே வந்தார். நர்ஸ் சேகரை பார்த்து கண் காட்டினாள். நீங்க உள்ள போங்க. சேகர் பரிமளாவின் தோள்பட்டையை பற்றி மெல்ல எழுப்பினான். அவள் உதட்டை பற்களால் கடித்து வலியை மென்றபடி மெதுவாய் எழுந்து அவனோடு நடந்து டாக்டரின் அறைக்குள் நுழைந்தாள். கதவு பின்பக்கமாய் சாத்தி கொண்டது. வாஷ்பேஷனில் கையை கழுவி கொண்டிருந்த டாக்டர் நாகராஜ் நல்ல உயரத்தில் மின்னும் வழுக்கை தலையோடு இருந்தார். வயது 40லிருந்து 45க்குள் இருக்கலாம். சதைப்பிடிப்பான கன்னத்தில் மறு ஒன்று முளைத்திருக்க, கண்களில் வெள்ளி பிரேமிட்ட கண்ணாடி மின்னியது. உட்காருங்க. டவலில் கைகளை துடைத்தபடி நாற்காலிக்கு வந்தார் டாக்டர். சேகர், பரிமளா டாக்டருக்கு எதிரே இருந்த ஸ்டீல் சேர்களில் உட்கார்ந்தார்கள். டாக்டர், ஷீ இஸ் மை வைஃப். கடந்த 1 மாசமா கடுமையான ஹிப் பெயின். வலி வந்தா துடிச்சு போயிடுறா. முதல்ல டாக்டர் புனிதாவை பார்த்தோம். அவங்க ஸ்கேன், எக்ஸ்ரே எல்லாம் எழுதி பார்த்துட்டு மாத்திரைகளை எழுதி கொடுத்தாங்க. மாத்திரைகளை சாப்பிட்டதுல எந்த குணமும் தெரியல. அதுக்கப்புறமா டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை கன்சல்ட் பண்ணோம். அவர் 2 நாள் கிளினிக்ல தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். ஓரளவு குணமான மாதிரி தெரிஞ்சுது. மறுபடியும் 1 வாரம் கழிச்சு வலி ஆரம்பமாயிடுச்சு. எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பெரியவர் சொன்னார்னு கணபதியில இருக்கிற ஹோமியோபதி டாக்டர் கிட்ட போனோம். 1 வாரம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எதுவும் சரிப்பட்டு வரல. கடைசியில என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பேரை சொன்னா. ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கோம். டாக்டர் நாகராஜ் சேகர் சொன்னதையெல்லாம் உன்னிப்பாய் செவிமடுத்து விட்டு கேட்டார். உங்களுக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் இருக்கும்? 2 வருஷம். குழந்தை இருக்கா? இல்ல. எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு மத்த டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? நார்மல் தான்னு சொல்லிட்டாங்க. அந்த ரிப்போர்ட்லாம் வச்சிருக்கீங்களா? இதோ. தன் கையில் இருந்த பிரன் கவரை நீட்டினான் சேகர். டாக்டர் நாகராஜ் அதை வாங்கி கொண்டே கேட்டார். எங்க எடுத்தீங்க? சாய் லேபரட்டரிஸ். எக்ஸ்ரேக்களை வெளிச்சத்தில் அண்ணாந்து பார்த்துவிட்டு பிளட், யூரின் ரிப்போர்ட்களையும் புரட்டினார். கடைசியாய் ஸ்கேனையும் பார்த்த பின் சேகரிடம் திரும்பினார். எத்தனை நாளா இந்த வலி இருக்குன்னு சொன்னீங்க? 1 மாசமா. மென்சஸ் சைக்கிளிங் எப்படி? அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை டாக்டர். சரியா 28 நாளைக்கு ஒரு தடவை பீரியட் வந்துடுது. எந்த சந்தர்ப்பத்திலாவது நாள் தள்ளி போயிருக்கா? கல்யாணம் ஆன 3வது மாசம் ஒரு 10 நாள் தள்ளி போயிருக்கு. இவ்வளவு சீக்கிரத்துல குழந்தை வேணான்னு நினைச்சு மாத்திரை சாப்பிட்டு சரி பண்ணிக்கிட்டா. டாக்டர் பின்பக்கமாய் திரும்பி பார்த்து சிஸ்டர் என்று குரல் கொடுக்க, பக்கத்து அறையில் நின்று ஒரு நர்ஸ் வெளிப்பட்டாள். எஸ் டாக்டர். இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் உள்ள இருக்கிற டேபிள்ல படுக்க வைங்க. சொன்ன டாக்டர் சேகரிடம் திரும்பினார். நீங்க 2 நிமிஷம் வெளியே இருங்க. சேகர் வெளியே போனதும் நர்ஸ் பரிமளாவை அழைத்து கொண்டு போய் டேபிளின் மேல் படுக்க வைத்தாள். டாக்டர் நாகராஜ் ஸ்டெத்தஸை மாட்டிக்கொண்டு பக்கத்தில் வந்தார். நாடியை பிடித்தும் கண்ணிமைகளை தாழ்த்தியும் பார்த்துவிட்டு கேட்டார். உனக்கு என்னம்மா வயசு? 23. கல்யாணத்துக்கு முந்தைய இந்த வலி இருந்ததா? இல்ல. குறிப்பா வலி எங்க இருக்குன்னு சொல்றியா? இடுப்பின் வலது பக்கத்தை தொட்டி காட்டினாள் பரிமளா. நாகராஜ் அந்த இடத்தை அழுத்தி பார்த்துவிட்டு, மென்சஸ் பீரியட் உள்ள நாள்லயும் இந்த வலி இருக்கா? இல்ல டாக்டர். சாப்பிட்ட உடனே வாமிட் பண்ற உணர்ச்சி இருக்கா? ம். எந்திரிச்சு உட்காருமா. பரிமளா சிரமமாய் எழுந்து உட்கார்ந்தாள். சிஸ்டர், ஒரு புரூட்டன் இன்ஜெக்ஷனை தயார் பண்ணு. வெளியே இருக்கிற அந்த பொண்ணோட ஹஸ்பண்டையும் அப்படியே கூப்பிட்டு விடு. நர்ஸ் தலையாட்டி விட்டு வெளியே போக, அடுத்த நிமிஷம் சேகர் உள்ளே வந்தான். டாக்டர் ரிசப்ஷனில் எதையோ கிறுக்கிக் கொண்டே அவனை புன்னகையோடு ஏறிட்டார். பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. அந்த வலி எப்படி வருது டாக்டர்? டியூ டு அடிஷன். அடிஷனா அப்படின்னா? குடல் பகுதிகள் ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கிட்டு கர்ப்பப்பை கீழே இருந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும். அந்த ப்ரெஷர் இடுப்பு பகுதியில இருக்கிற நுண்ணிய நரம்புகளை தாக்கும்போது தாங்க முடியாத வலி உற்பத்தி ஆகும்.
சேகர் புன்னகைத்தார். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி டாக்டர் தெரியுது? ரெடிகுலஸ். எப்படி தெரியுதா? அதுக்கு தானே நான் படிச்சிருக்கேன். என்னது? நீங்க படிச்சிருக்கீங்களா? போர்டுல உங்க பேருக்கு பின்னாடி இருக்கிற எம்பிபிஎஸ், எம்எஸ், எஃப்ஆர்சிஎஃப் எல்லாம் நிஜமா? நீங்க படிச்ச படிப்பா? நாகராஜ் முகம் சிவந்தார். என்ன பேத்துறீங்க? நான் பேத்தல டாக்டர். மிஸ்டர் நாகராஜ், உண்மையே சொல்றேன். நீங்க டாக்டருக்கே படிக்கல. கொச்சியா சொல்லப்போனா நீங்க ஒரு போலி டாக்டர். உங்க உண்மையான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிஏ எக்கனாமிக்ஸ். நாகராஜ் ஏதோ ஆவேசமாய் பேச முயல பரிமளா புன்னகையோடு கையமர்த்தினாள். நாகராஜ், வீணா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. நானும் மிஸ்டர் சேகரும் போலீஸ் டிபார்ட்மெண்ட், கிரைம் பிரான்ச், விஜிலன்ஸை சேர்ந்தவங்க. உங்ககிட்ட இப்படி தனியா பேசத்தான் கணவன் மனைவி மாதிரி வந்தோம். எக்ஸ்ரே, ஸ்கேன், பிளட் ரிப்போர்ட், யூரின் ரிப்போர்ட் எல்லாமே ஒரு செட்டப் தான். நோ என்று கூறி வியர்த்து வழிந்த நாகராஜ் உறைந்து போய் அவர்களையே பார்த்தார். அத்தியாயம் 2. டெலிபோன் தன் தொண்டையை திறந்து முதல் கத்தலை வெளியிட்டதுமே பருதி ரிசீவரை எடுத்தான். ஹலோ. ஹலோ, எழுத்தாளர் இந்துவதனா வீடுங்களா இது? ஆமா. அவங்க இருக்காங்களா? இருக்காங்க. பேசணுமே. நீங்க யாரு? யோகம் பத்திரிக்கையோட சப் எடிட்டர் பேசுறேன். புது பத்திரிக்கையா? ஆமா. பருதி பேசிக் கொண்டிருக்கும் போதே குளியல் அறையிலிருந்து இந்துவதனா வெளிப்பட்டாள். கூந்தல் ஈரத்தை டவல் உறிஞ்சி கொண்டிருக்க உடம்புக்கு வெளிர் மஞ்சள் நிற சேலை கொடுத்திருந்தாள். மாந்தளிர் நிறம். யாருங்க போன்ல? பருதி ரிசீவரை அவளிடம் நீட்டினான். யோகம்ங்கிற புது பத்திரிக்கையோட சப் எடிட்டர் பேசுறார். இந்து ரிசீவரை வாங்கி, ஹலோ, நான் இந்துவதனா பேசுறேன். வணக்கங்க அம்மா. வணக்கம். யோகம் பத்திரிக்கையோட சப் எடிட்டர் தெய்வீகன் பேசுறேன். என்ன விஷயம்? அடுத்த மாசம் எங்க பத்திரிக்கையை கொண்டு வரலாம்னு இருக்கோம். முதல் இதழிலேயே உங்க தொடர்கதை வெளியாகணும்னு பப்ளிஷர் விருப்பப்படுறார். பப்ளிஷர் யாரு? யோகநாதன். பருவச்சிட்டுன்னு ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தாரே. அவரேதான். என்னோட ஷெட்யூல் படி அடுத்த தீபாவளி வரைக்கும் எந்த புது பத்திரிக்கையும் தொடர எழுத முடியாதே. அப்படி சொல்லாதீங்கம்மா. ஏஜென்ட்ஸ் எல்லாம் உங்க கதை முதல் இஷ்யூலயே வரணும்னு ஆசைப்படுறாங்க. உங்க பேர் என்ன சொன்னீங்க? தெய்வீகன். மிஸ்டர் தெய்வீகன், ஒரு உண்மையை முதல்லயே புரிஞ்சுக்கோங்க. நான் ஏஜென்ட்களுக்காக கதை எழுதுறது இல்ல. என்னோட வாசகர்களுக்காகத்தான் எழுதுறேன். அது வந்துங்கம்மா, ஒரு 6 மாசம் டைம் கொடுங்க. பின்னாடி பார்க்கலாம். அம்மா, சன்மானத்தை பத்தி கவலைப்படுற மாதிரி தெரியுது. நீங்க கேக்குற அமௌண்ட பப்ளிஷர் தருவாருமா? நான் பணத்துக்காக மட்டும் கதை எழுதுறது இல்ல. உங்க பத்திரிக்கையோட தரம் எப்படின்னு பார்த்துட்டு நானே உங்களை கான்டாக்ட் பண்றேன். இப்ப ரிசீவரை வச்சுடுறீங்களா? சொன்ன இந்துவதனா ரிசீவரை வைத்துவிட்டு பக்கத்தில் நின்றிருந்த கணவன் பரிதியை ஏறிட்டாள். இனிமே யோகம் பத்திரிக்கையில இருந்து போன் வந்தா நான் வீட்ல இல்லைன்னு சொல்லிடுங்க. பாவம், புதுசா பத்திரிக்கை தொடங்குறார். எழுதி கூட. அந்த பப்ளிஷர் யோகராஜனை பற்றி உங்களுக்கு தெரியாதுங்க. அவன் ஒரு ஃப்ராடு. ஏஜென்ட்டுகளை ஏமாத்துறதுக்காகவே பத்திரிக்கை ஆரம்பிப்பான். கொஞ்ச நாள் பத்திரிக்கை வரும், அப்புறம் திடீர்னு நின்னுடும். வெளியே காலிங் பெல் சத்தம் கேட்டது. இந்து ஜன்னலில் எட்டி பார்த்தாள். அந்த 16 வயது சிறுவன் மற்றும் வாலிபன் நின்றிருந்தான். என்ன தம்பி? கல்கியில இருந்து வரேம்மா. தொடர்கதை அத்தியாயத்தை கேட்டு வாங்கிட்டு வர சொன்னாங்க. டிராயிங் ரூம்ல ஒரு நிமிஷம் வந்து உட்காரு. சொன்னவள் தன்னுடைய மேஜை அறைக்கு போய் மேஜையின் மேல் எழுதி வைத்திருந்த அத்தியாய தாள்களை எடுத்து ஸ்டாப்லரிங் செய்து கவரில் போட்டு ஒட்டினாள். பருதி அவளுக்கு பின்பாய் வந்து நின்று இடுப்பை கிள்ளியபடியே கேட்டான். எத்தனையாவது அத்தியாயம்? 14வது. மொத்தம் எத்தனை அத்தியாயம்? லிமிட்லாம் இல்லை. ரெஸ்பான்ஸ் எப்படியா? ஆண் வாசகர்கள் கல்லெறிகிறாங்களாம், பெண் வாசகிகள் பூ தூவுறாங்களாம். நீ ஆண்களை ரொம்ப மட்டமாக தான் நடத்திட்டுற இந்து. உள்ளதைத்தான் எழுதுறேன். ஆனாலும் ஓவர். கொஞ்சம் குறைச்சிக்க. நான் அதுக்கு ஒத்துக்கிட்டாலும் என் பேனா ஒத்துக்காது. சொன்னவள் அத்தியாய கவரை கொண்டு போய் பையனிடம் கொடுத்து விட்டு வந்தாள். பருதி ஞாபகப்படுத்தினான். பாக்கெட் நாவலுக்கு டைட்டில் கேட்டிருந்தாங்களே, கொடுத்துட்டியோ? காலையிலே ஃபோன் பண்ணி கொடுத்துட்டேனே. என்ன டைட்டில் கொடுத்த? இலையுதிர் காலம் நிரந்தரம் அல்ல. கிளாசிக் டைட்டில். இதுக்கு நான் ஏதாவது பரிசு கொடுத்தே ஆகணும். நீங்கள் என்ன பரிசு கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியுமே. கை காசை செலவழிக்காமல் கன்னத்தை காட்டுன்னு சொல்லுவீங்க. வர வர உங்கள் பரிசு ரொம்ப சீப்பாகிடுச்சு. இப்போ உனக்கு பரிசு வேணுமா வேண்டாமா? சரி சரி கொடுங்க. சலித்து கொண்டே போய் அவனுக்கு பக்கத்தில் நின்றாள் இந்து. பருதி சந்தன சோப் வாசனை எடுக்கும் அவளுடைய கன்னத்தை மோப்பம் பிடித்து மெல்ல உதடுகளை பதித்து முத்தமிட்டான்.
கண் சொருகினாள் இந்து. உங்கள் உதடு ரொம்ப சூடு. என்ன உதடும் சூடாக இருக்கான்னு பார்க்கட்டுமா? கட் கட். இந்து கணவனிடமிருந்து விலகி சமையல் அறையை நோக்கி போகும்போது காம்பவுண்ட் கேட்டுக்குள் போலீஸ் பைக் நுழைவது தெரிந்தது. நின்றார். போர்ட்டிகோவுக்கு வந்து பைக்கை நிறுத்திய அந்த போலீஸ் அதிகாரி, குட் மார்னிங் மேடம் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். குட் மார்னிங், வாங்க. நான் இன்ஸ்பெக்டர் குருராஜன், F1 ஸ்டேஷனில் இருக்கேன். உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். ப்ளீஸ் பி சீட். இன்ஸ்பெக்டர் குருராஜன் உட்கார்ந்ததும் பருதியும் வந்து இணைந்து கொள்ள இந்து கேட்டாள். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? விக்டர்னு ஒரு தூக்கு தண்டனை கைதி மனைவியையும் மாமியாரையும் குத்தி கொலை பண்ணின அவனை நாளை கழித்து மறுநாள் விடியற் காலையில் தூக்கில் போட போகிறோம். ஜெயில் சம்பிரதாயப்படி இன்றைக்கி காலையில் அவனை சந்தித்து உன்னோட கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவன் எழுத்தாளர் இந்துவதனாவை சந்திக்க விரும்புகிறேன்னு சொன்னான். இந்து வியப்பா இன்ஸ்பெக்டரை ஏறிட்டாள். என்கிட்ட அந்த தூக்கு தண்டனை கைதி பேசணுமா? எஸ். என்ன விஷயமா? தெரியல மேடம். நீங்கள் விருப்பப்பட்டால் அவனை சந்திக்கலாம், தயக்கமாக இருந்தால் மறுத்துடலாம். சந்திக்கிறேன் என்றாள் இந்து. அத்தியாயம் 3. நாகராஜ் அவர்களையே பார்க்க சேகர் சிரித்தான். என்ன அப்படி பார்க்குறீங்க? நாங்கள் 2 பேரும் சகல விதமான ஏற்பாடுகளோடு தான் வந்திருக்கோம். நீங்கள் உண்மையை ஒத்துக்கிட்டா பிரச்சனையை இதே ரூமில் வச்சு வெளியே ஒரு காக்காய்க்கு கூட தெரியாமல் சால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் உண்மையை ஒத்துக்கிறதுல பிடிவாதம் காட்டினா உங்களை கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறத தவிர வேறு வழி இல்லை. நான் டாக்டர் தான். நீங்கள் டாக்டராக இருக்கிற பட்சத்தில் ஏன் இப்படி வேர்த்து வழியணும்? பரிமளாய் புன்னகைத்தாள். தப்பு பண்ணினவங்களுக்கு தான் இப்படி பேயாக வேர்த்து கொட்டும். மிஸ்டர் நாகராஜ், நாங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்கள் ஒரு போலி டாக்டருங்கிற விஷயம் நம்பகமான ஒரு நபர்கிட்டேருந்து எங்களுக்கு கிடச்சிது. ஆதாரங்களும் கைவசம் இருக்குது. ஆனால் உங்களை டிபார்ட்மெண்ட்டுக்கு காட்டி கொடுக்காம பிரச்சனையை தீர்க்க தான் வந்திருக்கோம். பரிமளா சொல்லி கொண்டிருக்கும் போதே நர்ஸு ஊசி மருந்தோடு உள்ளே வந்தாள். நாகராஜ் சுரத்தில்லாத குரலில் அவளை ஏறிட்டு கூட பார்க்காமல், அப்படி வச்சுட்டு போ என்றார். டாக்டர், இந்த இன்ஜெக்ஷன். எனக்கு தெரியும், நீ போய் ஓபி வார்டை அட்டன் பண்ணு. எஸ் டாக்டர். அவள் போனதும் நாகராஜ் எழுந்து போய் கதவை உட்பக்கமாய் தாழிட்டு விட்டு வந்தார். கர்ச்சிப்பால் வியர்வையை ஒற்றிக்கொண்டே சேகர் பரிமளாவை ஏறிட்டார். உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் கார்டுகளை நான் பார்க்கலாமா? ஷூர். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டின் நீல நிற அட்டைகளை எடுத்து காட்டினார்கள். நாகராஜ் அடையாள கார்டுகளை பார்த்துவிட்டு பெருமூச்சோடு கேட்டார். இந்த விஷயத்தை உங்களுக்கு சொன்னது யார்? அந்த விபரம்லாம் உங்களுக்கு வேண்டாம் நாகராஜ். வெளியே கசிஞ்சிட்ட உங்கள் நியூஸை 3ஆம் மனுஷனுக்கு தெரியாமல் அடைக்கிறது தான் இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை. பிரச்சனையை சால்வ் பண்ணுறது எப்படி? ஈஸி. டிபார்ட்மெண்ட்டுக்கு விஷயம் போகாமல் இருக்கணும்னா நீங்கள் டாக்டர் தொழில் பார்த்து சம்பாதிக்கிற பணத்தில் பாதியே எங்களுக்கு மானியமாக கொடுத்துட வேண்டியதுதான். பியூர்லி பிளாக்மெயிலிங். போலி டாக்டர் உத்தியோகம் பார்க்குறத காட்டிலையும் பிளாக்மெயில் பண்ணுறது எவ்வளவோ உத்தமமான காரியம். நாகராஜ் தன் வழுக்கையை அவஸ்தையாய் கீறினார். கை நடுக்கத்தோடு பேப்பர் வெயிட்டை சுழற்றினார். என்ன யோசிக்கிறீங்க நாகராஜ்? உங்களை கைது பண்ணி கோர்ட்டுக்கு கொண்டு போய் நிறுத்தினா கேஸ் விசாரிக்கிற ஜட்ஜும் கண்ணை மூடிக்கிட்டு டெத் சென்டென்ஸ் தான் கொடுப்பார். எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த போலி டாக்டர் தொழிலை 8 வருஷ காலமாக பண்ணிட்டு வரீங்க. இந்த 8 வருஷ காலத்தில் ஒரு 10% பேஷண்ட்டுக்காவது உங்கள் ட்ரீட்மெண்ட்டால் பரலோகம் போயிருப்பாங்க. உண்மையாகவே டாக்டருக்கு படித்த ஒருத்தர் கேஸை அட்டன் பண்ணி பேஷண்ட் செத்து போனால் அது குற்றம் இல்லை. ஆனால் டாக்டருக்கு படிக்காத ஒரு நபர் தான் டாக்டர்னு சொல்லிக்கிட்டு கேஸை அட்டன் பண்ணி பேஷண்ட் செத்து போனால் அது மர்டர். இந்த 8 வருஷ காலத்தில் உங்கள் கிளினிக்கில் செத்து போன பேஷண்ட்ஸ் எவ்வளோ பேர்னு கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்கள். நாகராஜ் மறுபடியும் வியர்த்தார். சரி, பிரச்சனையை இதே ரூமில் சால்வ் பண்ணிக்கலாம். இந்த டாக்டர் தொழிலில் நான் சம்பாதிக்கிற பணத்தில் பாதியை கொடுத்துட்றேன். பேச்சு மாற மாட்டிங்களே? நிச்சயமாக மாட்டேன். சரி, எங்களுக்கு ஒரு சந்தேகம். கேட்டால் பதில் சொல்வீங்களா? என்ன சந்தேகம்? டாக்டர் படிப்பையோ சர்ஜரியோ படிக்காமல் உங்களால் எப்படி ஆப்ரேஷன் கேஸ்களை கவனிக்க முடிஞ்சுது? அது வந்து இதை பாருங்கள் டாக்டர், முழுக்க நினச்சிட்டிங்க. இனிமேல் முக்காடு எதுக்கு? நாகராஜ் தயங்கி விட்டு தொடர்ந்தார். நான் கனடா வார்ஃபீல்டில் ஒரு அமெரிக்க டாக்டருக்கு கீழே மெடிக்கல் அட்டெண்டராக 6 வருஷம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். போர் நடக்கிற காலங்களில் குண்டடிப்பட்ட சோல்ஜர்களை கூடாரத்துக்கு கொண்டு வந்து காடா விளக்கு வெளிச்சத்தில் அந்த அமெரிக்க டாக்டர் விடிய விடிய ஆப்ரேஷன்களை பண்ணுவார்.
அந்த சமயத்தில் அவருக்கு ஹெல்ப்பராக இருந்தேன்னா ஆப்ரேஷனோட நுணுக்கங்களை எல்லாம் கற்றுக்கிட்டேன். ஒரு சமயம் டாக்டர் குண்டடிப்பட்டு இறந்து போயிட்டார். அப்புறம் வந்த சந்தர்ப்பங்களில் அவசரத்துக்கு நானே ஆப்ரேஷன்களை பண்ண ஆரம்பித்தேன். சரி, அங்கேருந்து ஏன் இந்தியாவுக்கு வந்தீங்க? திடீர்னு கண்ணில் ஏற்பட்ட பார்வை குறைவு தான் காரணம். துப்பாக்கி ரவையோட சில்லுப்பட்டு என் வலது கண்ணோட பார்வை குறைஞ்சிட்டே வந்ததுனால எனக்கு கட்டாய ஓய்வு கொடுத்து மிலிட்ரியிலேருந்து அனுப்பிட்டாங்க. நான் இந்தியாவுக்கு வந்து ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி என் கண்ணை சரி பண்ணிக்கிட்டேன். நான் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தப்ப எனக்கு பக்கத்து பெட்டில் இருந்த கண்ணுச்சாமிங்கிற பிளாக் மேக்கரோடு எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. கண்ணுச்சாமி எந்த துறை சம்மந்தப்பட்ட பட்டத்தையும் அதே மாதிரி பிளாக் எடுத்து செஞ்சு தரதில் கில்லாடிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர் பட்டங்களை பிளாக் எடுத்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும்படியாக சொன்னேன். அவனும் டாக்டர் டிகிரி சர்டிஃபிகேட்டுகளை துல்லியமாக எடுத்து கொடுத்தான். இந்த பெரிய சிட்டியில் என் தொழிலை ஆரம்பிச்சிட்டேன். அந்த பிளாக் மேக்கர் கண்ணுச்சாமி இப்போ உயிரோடு இல்லையா? அவன் 2 வருஷத்துக்கு முந்தி செத்துட்டான். உங்கள் பேரில் யாருக்கும் சந்தேகமே வராமல் இருந்ததுக்கு என்ன காரணம்? என்னோட மெடிக்கல் நாலேஜ் தான் காரணம். ரொம்பவும் சிக்கலான ஆப்ரேஷன்களை கூட துல்லியமாக பண்ணி பேஷண்ட்களை பழக்க வச்சுருக்கேன் சொன்ன நாகராஜ் சேகரை ஏறிட்டான். என்னை எப்படி ஸ்மெல் பண்ணீங்க? எங்களுக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு பேப்பர் கட்டிங்கை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த கட்டிங்கில் அவங்க ஃபோட்டோ இருந்தது. பேப்பர் கட்டிங்கா? எஸ், அது ஒரு பழைய பேப்பர் கட்டிங் சொன்ன சேகர் கையோடு கொண்டு வந்திருந்த பேக்கை பிரித்து அந்த பேப்பர் கட்டிங்கை எடுத்தான். நாகராஜ் வாங்கி பார்த்தார். அட் வார் ஃப்ரண்ட் என்ற தலைப்பிட்ட வாசகத்துக்கு கீழே அந்த ஃபோட்டோ தெரிந்தது. ரைஃபிள்களை உயர்த்தி கொண்டு சிரிக்கும் அமெரிக்க இராணுவ வீரர்களுக்கு மத்தியில் நாகராஜும் தெரிந்தார். சேகர் கேட்டான், சோல்ஜர்களுக்கு மத்தியில் இருக்கிறது நீங்கள் தானே? ஆமாம். இந்த பேப்பர் கட்டிங் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? எங்களுக்கு வேண்டிய ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்தார். இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளை பார்த்தா இந்தியன் மாதிரியும் அதே சமயத்தில் இங்கே கிளினிக் வச்சுருக்க டாக்டர் நாகராஜ் மாதிரியும் இருக்கார். கொஞ்சம் கவனிங்கன்னு சொல்லி ஃபோட்டோவை கொடுத்தார். நாங்கள் உங்களை பற்றி மறைமுகமாக விசாரிக்க ஆரம்பித்தோம். விசாரித்த அளவில் நீங்கள் ஒரு டாக்டராக இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்தோம். பை த பை, நான் இந்த டெலிஃபோனை யூஸ் பண்ணிக்கலாமா? ப்ளீஸ். டெலிஃபோன் நகர்த்தி வைத்தார் டாக்டர். சேகர் ரிசீவரை எடுத்துக்கொண்டு டயலை சுற்றிவிட்டு மறுமுறை ரிங்குக்கு காத்திருந்த பின் பேசினார். சார், நான் சேகர். வி காட் இட் சார். எஸ் எஸ், நாகராஜ் ஒத்துக்கிட்டார். கிளியராக வாக்குமூலம் கொடுத்துட்டார். வேன் அனுப்புங்க சார், பாதுகாப்பாக கொண்டு வந்துடுறோம். சேகர் பேசிவிட்டு ரிசீவரை வைக்க நாகராஜ் அதிர்ச்சியோடு நிமிர்ந்தார். வாட் இஸ் திஸ்? என்கிட்ட நீங்கள் சொன்னது என்ன? இப்போ நீங்கள் நடந்துக்கிற முறை என்ன? யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? சேகர் புன்னகைத்தான். என்னோட சுப்பீரியருக்கு. குற்றவாளியை பிடிச்சா அவருக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாமா? அப்படின்னா நீங்கள் என்கிட்ட பேசின பேரம்? பரிமளா குறுக்கிட்டாள். அந்த மாதிரி நாங்கள் பேசலைன்னா நீங்கள் வழிக்கு வந்து அவ்வளவு கிளியராக வாக்குமூலம் கொடுத்துருக்க மாட்டிங்களே. நாங்கள் இந்த ரூமுக்கு வந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பேசின எல்லா வார்த்தைகளும் துல்லியமாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிற மைக்ரோ ஆடியோ டேப் ரெக்கார்டில் பதிவாயிருக்கு. சேகர் தன் சட்டை பைக்குள் கையை நுழைத்து தீப்பெட்டி சைஸில் இருந்த அந்த மைக்ரோ டேப் ரெக்கார்டரை எடுத்துக்காட்ட நாகராஜ் விதவிதமாய் முகம் மாறி நொறுங்கினார். அத்தியாயம் 4. நல்லா யோசி இந்து. யோசிச்சிட்டேன். அந்த தூக்கு தண்டனை கைதி விக்டரை அவசியம் பார்க்கத்தான் வேணுமா? அவசியம்லாம் இல்லை. அவன் ஆசைப்பட்டிருக்கான். அதுவும் கடைசி ஆசை. போய் பார்த்துட்டு வரலாமே. எனக்கு என்னமோ இது வேண்டாத வேலை மாதிரி தெரியுது. இருக்கட்டுமே, வாழ்க்கையில் நாம் எத்தனையோ வேண்டாத வேலையெல்லாம் பண்ணுறோம். அந்த லிஸ்ட்டில் இதுவும் ஒன்றா இருந்துட்டு போகட்டுமே. பருதி இடுப்பில் கை வைத்து கொண்டு முறைப்பதை லட்சியம் செய்யாமல் கண்ணாடிக்கு முன் நின்று உடம்புக்கு புடவையை கொடுத்திருந்தால் இந்துவதனா. ப்ளீஸ் இந்து, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீ அவாய்ட் பண்ணிடக்கூடாதா? எதுக்காக அவாய்ட் பண்ணும்? இந்த மாதிரியான ஒரு வித்தியாச அனுபவம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? வாசலில் போலீஸ் ஜீப் ஹார்ன் சத்தத்தோடு வந்து நின்றது. இந்து கணவனின் கன்னத்தை மெல்ல தட்டினாள். அழாமல் சமத்தாக வீட்டில் இருக்கணும். இன்ஸ்பெக்டர் உள்ளே வந்தார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். புறப்படலாமா? நான் ரெடி. இந்துவதனா கிளம்பினாள். ஜீப் காம்பவுண்ட் கேட்டை தாண்டியதும் இன்ஸ்பெக்டரிடம் கேட்டாள். கைதியை நாளைக்கா தூக்கில் போட போகிறீங்க? ஆமாம். பிரசிடெண்ட்டுக்கு மர்ஜி பெட்டிஷன் போட்டானா? போடலை. ஏன்? என்னை யாரும் மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் 2 பேரை கொலை பண்ணது வாஸ்தவம்தான். எனக்கு என்ன தண்டனை வேணும்னாலும் கொடுங்கன்னு சொல்லிட்டான். அவன் யாரை கொலை பண்ணதா சொன்னீங்க? மாமியாரையும் மனைவியையும். காரணத்தை அவன் சொல்லலை.
ஜீப் அந்த காலை நேர போக்குவரத்தில் 15 நிமிடங்களை கரைத்த பின் சிறைச்சாலையின் மயான அமைதிக்குள் நுழைந்தது. சிறைச்சாலைக்குள் நுழைவது இந்துவுக்கு முதல் அனுபவம். தொலைவில் தெரிந்த கைதிகளின் நடமாட்டமும் அந்த வேண்டாத அமைதியும் வயிற்றுக்கு கொஞ்சம் இம்சையாய் இருந்தது. ஜீப் கண்டெம்ட் வார்டுக்கு முன்னால் இருந்த அந்த செங்கல் கட்டிடத்துக்கு முன்னால் நின்றது. வாங்க மேடம். இன்ஸ்பெக்டர் வழி நடத்தி உள்ளே கூட்டி போனார். தலையும் மீசையும் நரைத்த ஜெயில் சூப்ரண்ட் வணக்கம் சொல்லி எழுந்தார். உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துட்டோம். ஒரு தூக்கு தண்டனை கைதியோட கடைசி ஆசையை நிறைவேற்ற வைக்க வேண்டியது எங்கள் கடமை. அதான் உங்களை அப்ரோச் பண்ண வேண்டியதாயிடுச்சு. ஸோ வாட்? ஏதாவது ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் வேண்டாம். கைதியை பார்த்துடலாமா? ப்ளீஸ் வாங்க. சூப்பரண்டும் இன்ஸ்பெக்டரும் இந்துவை கூட்டிக் கொண்டு கண்டெம்ட் வார்டின் கருங்கல் வராந்தாவில் நடந்தார்கள். பெரும்பாலான செல்கள் காலியாய் இருக்கையில் லேசாய் ஒரு நாற்றம் அடித்தது. வராந்தாவையொட்டிய வேப்ப மரத்தில் காகம் ஒன்று உட்கார்ந்து சிறைச்சாலையின் மொத்த நிசப்தத்தையும் கரு என்று அறுத்து கொண்டிருந்தது. 2 நிமிஷம் நடைக்கு பின் ஒரு செல்லின் இரும்பு கதவுக்கு முன்பாய் நின்றார்கள். சூப்ரண்ட் வார்டனை பார்க்க அவர் கேட்டில் தொங்கிக் கொண்டிருந்த பூட்டுக்கு வேக வேகமாய் விடுதலை கொடுத்து தள்ளினார். ஜெர் என்று கதவு பின்னோக்கி நகர உள்ளே இருந்த சிமெண்ட் திட்டில் படுத்திருந்த அந்த இளைஞன் திரும்பி பார்த்தான். சற்று உலர்ந்த முகம். தலைமுடியை குறைத்திருந்தார்கள். கால்களுக்கும் கைகளுக்கும் விலங்கு போட்டிருந்தார்கள். அவன் கும்பிட்டான். வணக்கம்மா. இரும்புச் சங்கிலிகள் கலகலத்தன. அவனை நெருங்கினாள் இந்து. என்னை பார்த்து பேசணும்னு சொன்னியாமே? ஆமாம்மா, நான் உங்கள் வாசகன். கடந்த 5 வருஷமாக உங்கள் நாவல்களை தேடி தேடி படிச்சுட்ருக்க பரம வாசகன். நீ பொய் சொல்கிற. பொய்யா? நீ என் வாசகனாக இருக்க முடியாது. இல்லைங்கம்மா, நிஜமாக உங்கள் வாசகன்தான். நீ என் வாசகனாக இருந்திருந்தா கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாமல் 2 பெண்களை கொலை செஞ்சுருக்க மாட்டேன். அவன் புன்னகைத்தான். என்னை கைது பண்ணிய போது போலீஸ்கிட்டேயும் சரி, அதுக்கப்புறம் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்தின போதும் சரி, கொலைகளை நான் ஏன் பண்ணினேங்கிற காரணத்தை சொல்லலை. ஏன் சொல்லலைன்னு கேட்டால் சொல்ல பிரியப்படலை, அவ்வளோதான். ஆனால் நாளைக்கு தூக்கில் தொங்க போகிறேன்னா இன்றைக்கி உங்ககிட்ட அந்த காரணத்தை சொல்லத்தான் என் கடைசி ஆசையாக உங்களை பார்க்கணுன்னு ஜெயில் அதிகாரிகள்கிட்ட சொன்னேன். சரி, என்கிட்ட சொல்லு, உன்னோட கொலைகளுக்கு என்ன காரணம்? உங்கள் நாவல்களில் ஆண்களை அயோக்கியர்களாகவும் பெண்களை உத்தம பத்தினிகளாகவும் சித்தரிக்கிற நீங்கள் மோசமான பெண்களை பற்றியும் எழுதணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் என் மனசில் இருக்கிறத உங்ககிட்ட சொல்கிறேன். தயவு பண்ணி நான் சொல்ல போகிறத பத்திரிகைகளுக்கு நியூஸாக கொடுத்துடாதீங்க. நான் சொல்ல போகிற விஷயங்களை வச்சு நீங்கள் ஒரு நாவலாக எழுதணுங்கிறது தான் என்னோட ஆசை. சரி, சொல்லு. அவன் பெருமூச்சு விட்டபடி பேச ஆரம்பித்தான். என் பேர் விக்டர். நான் ஒரு இந்து பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். காதல் கல்யாணம். எனக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சிங்கிற மாதிரி நெருக்கமான உறவுகள் எதுவும் கிடையாது. அப்போ சரி, ஒர்க் தெரிஞ்சேன்னா ஒரு ஃபர்னிச்சர் கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய ஒய்ஃப் கல்யாணி திருமணமான ஆரம்ப நாட்களில் என்கிட்ட பிரியமாக தான் இருந்தா. தனியாக இருந்த அவளோட அம்மா எங்கள் கூடவே வந்து இருந்துக்க ஆரம்பித்த பின்னாடி தான் கல்யாணியின் நடவடிக்கைகளில் மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சிது. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்த பணத்தை வீட்டு செலவுகளுக்கு வச்சுக்காம ஆடம்பரமான செலவுகளுக்கு உபயோகப்படுத்தினான். நான் காரணம் கேட்டால் அலட்சியமாக பதில் சொன்னான். நான் குறைச்சலாக பணம் சம்பாதிக்கிறத சுட்டி காட்டினான். இதனால் வீட்டில் நிம்மதி குறைஞ்சு அப்போவோ பிரச்சனைகள் எழ ஆரம்பிச்சிது. வீட்டு சண்டை வீதி வரைக்கும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பல்ல கடிச்சிட்டு பொறுமையாக இருந்தேன். ஆனால் கல்யாணியோட ஆடம்பர செலவுகள் அதிகமாச்சு. புதுசாக சேலைகள் எடுக்கிறதும் நகைகளை பண்ணிக்கிறதுமா இருந்தா. எனக்கு லேசாக சந்தேகம். நான் சம்பாதிக்கிற பணத்தில் இதெல்லாம் சாத்தியமில்லையேன்னு யோசித்தேன். மூச்சு காட்டாமல் 1 வார காலம் கல்யாணியை கண்காணித்தேன். உள்ளூரில் இருக்கிற ஒரு அரசியல் பிரமுகருக்கும் அவளுக்கும் கள்ள தொடர்பு இருந்ததை கண்டுபிடிச்சேன். இந்த தொடர்புக்கு ஆதரவாக இருந்தது, பாலமாக இருந்தது வேறு யாரும் இல்லை, என்னோட மாமியார் தான். ஒரு நாள் ராத்திரி அம்மாக்காரையும் மகளையும் உட்கார வச்சு நியாயம் கேட்டேன். அவங்க அதிர்ந்து போகாமல் அலட்சியமாக பதில் சொன்னாங்க. கண்டுக்காமல் இருக்கிறதுனா வீட்டில் இரு, இல்லைன்னா போயிட்டே இருன்னு சொல்லி சிரித்தாங்க. என்னால் ஆத்திரத்தை கட்டுப்படுத்திக்க முடியல. வீட்டு கூரை இரவானத்தில் சொருகி வச்சிருந்த கத்தி எடுத்து 2 பெரிய சராமரியாக குத்தி கொண்டேன். விக்டர் பேசி முடித்ததும் செல்லில் ஒரு விதமான புழுக்கமான அமைதி நிலவியது. பின் இந்து அந்த அமைதியை கலைத்தாள். நீ கோவப்பட்டது, ஆத்திரப்பட்டது எல்லாம் நியாயம்தான் விக்டர். ஆனால் கத்தியை கையில் எடுத்துருக்கக்கூடாது. கத்தியை உபயோகப்படுத்தினதுக்கு பதிலாக புத்தியை உபயோகப்படுத்தியிருக்கணும். அதனால் என்ன பிரயோஜனம்? கல்யாணி உனக்கு துரோகம் பண்ணினா தப்பு தான்.
எக்கச்சக்கமான கோபம் வரும், நான் மறுக்கலை. நீ புத்திமதி சொல்லி பார்த்துருக்கலாம். அதையும் மீறி அவள் செயல்பட்டா சட்ட ரீதியாக டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறமா உனக்கு பிடிச்ச வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருக்கலாம். உச்சி கொட்டினான் விக்டர். அம்மா, இது நடந்து முடிஞ்சு போன விவகாரம். நாளைக்கு காலையில் நான் தூக்கில் தொங்க போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களை சந்தித்து என்னோடய ஆதங்கத்தை சொல்ல நினச்சேன், சொல்லிட்டேன். ஆண்களோட பலகீனங்களை பெருசுப்படுத்தி அவங்கள அயோக்கியர்களாக சித்தரித்து கதை எழுதுகிற நீங்கள் என்னோடய வாழ்க்கை சம்பவங்களை வச்சு கதை எழுதணும். ஒரு பெண் எழுத்தாளரான நீங்கள் என் மனைவி மாமியாரோட கேரக்டர்களை ஜனங்க மனசில் பதிகிற மாதிரி உருவாக்கணும். அந்த கதையை படிக்கிற மற்ற பெண்கள் திருந்தணும். கண்டிப்பாக எழுதுகிறேன். ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் தெரியணும். என்ன? கல்யாணியோட தொடர்பு வச்சுருந்த அந்த அரசியல் பிரமுகர் யார்? முன்னாள் எம்எல்ஏ மதனகோபால். அத்தியாயம் 5. அப்போ நீ கதை எழுத போகிற? பருதி ஒரு ஆப்பிள் பழத்தை தோல் சீவிக்கொண்டே கேட்டான். ஆமாம். நைட்டியில் நுழைந்து கொண்டே தலையாட்டினாள் இந்து. அந்த தூக்கு தண்டனை கைதி விக்டர் சொன்னது பூராவும் ஏன் பொய்யா இருக்கக்கூடாது? அவன் பொய் பேசுகிற மாதிரி தெரியலை. இது பாரு இந்து, நீ எந்த கொலைகாரனை கேட்டாலும் சரி, அவன் தான் பண்ண கொலைக்கு ஒரு நியாயத்தை சொல்லுவான். அதே மாதிரி தான் இவனும். விக்டர் அப்படி இல்லைங்க. எனக்கு மனுஷ முகங்களை நல்லாவே படிக்க தெரியும். பொய் பேசுகிறவங்களையும் உண்மை மாதிரி பொய் பேசுகிறவங்களையும் எனக்கு தெரியும். விக்டர் என்கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் நிஜம். அவன் பட்ட ஆத்திரமும் நிஜம். சரி, கதையை எப்போ எழுத போகிற? அதை பற்றி தான் ஒரு பப்ளிகேஷனோடு இப்போ பேச போகிறேன். சொன்ன இந்து டெலிஃபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டாள். டயலை சுழற்றி எடிட்டரை தொடர்பு கொண்டாள். வணக்கம், நான் இந்துவதனா. வணக்கம் வணக்கம். என்னம்மா இந்த நேரத்துக்கு ஃபோன்? சார், நான் உங்கள் இதழில் உடனடியாக ஒரு தொடர ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். வசதிப்படுமா? ஆசிரியர் சிரித்தார். என்னம்மா இப்படி கேட்டுட்ட? நான் தான் போன பொங்கல் அன்னைக்கே தொடர ஆரம்பிக்க சொன்னேன். நீ தான் ஷெட்யூல் டைட்டாக இருக்குது, பின்னாடி பார்த்துக்கலான்னு சொன்னேன். ரொம்ப பிஸியாக இருக்கிறவனை எதுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நானும் விட்டுட்டேன். நீயாக ஃபோன் பண்ணி தொடர ஆரம்பிக்கட்டுமான்னு கேட்டது ரொம்ப சந்தோஷம். சார், நான் எழுத போகிறது ஒரு உண்மை சம்பவங்களை கொண்ட ஒரு தொடர். நீ எதை எழுதினாலும் அது அமர்க்கலமாக தாம்மா இருக்கும். டைட்டில் என்னங்கிறத சொல்லுமா? அடுத்த இஷ்யூ பேக் பேப்பரில் அனௌன்ஸ்மெண்ட் வச்சிட்றேன். டைட்டில் கொஞ்சம் நீளமாக இருக்கும் சார். பரவாயில்ல, சொல்லுமா. மதனகோபாலின் மறுபக்கம். நல்லா இருக்குது. உன் ஃபோட்டோ ஒன்று கொடுத்து விடமா, அனௌன்ஸ்மெண்ட்டில் போட்டு விட்றேன். சரி சார். அப்புறம் இந்த மாதம் அமுத சுரபியிலேருந்த யாகங்கிற தலைப்பில் நீ எழுதியிருந்த சிறுகதையை படித்தேன். கிளாசிக். அந்த நடை, எழுத்து, லாவகம், அடே திகைக்க வைக்கிற ஒரு எண்ட், இதெல்லாம் உனக்கு தாம்மா வரும். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் சார். உன் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கார்? அவருக்கு என்ன சார், பேங்க்கில் ஃபேனுக்கு கீழே ஃபைல்ஸ் கையெழுத்து போடுற உத்தியோகம். பேங்க்லேருந்து 5 மணிக்கெலாம் வந்துடுறார். என்னோடய கதைகளை சுட சுட படிக்கிறார், ஆர்கியூ பண்ணுறார். இப்போ ஆப்பிள் பழத்தை கையில் வச்சு தோல் சீவிட்டுருக்கிறார். சிரித்தாள் இந்துவதனா. எப்போவும் இதே சந்தோஷம் இருக்கட்டுமா? மறுமுனையில் எடிட்டர் ரிசீவரை வைத்தார். இந்துவும் ரிசீவரை வைத்துவிட்டு கணவனுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். அவன் கேட்டான், தலைப்பு என்ன சொன்ன? மதனகோபாலின் மறுபக்கம். அந்த மாஜி எம்எல்ஏ பேரை மாற்றாம அப்படியே வச்சிட்டியே. ஏன் வச்சா என்ன? விக்டர் கல்யாணி பேரையும் மாற்ற போகிறது இல்லையா? அதை மாற்றிடுவேன். ஏன் அது மட்டும் அப்படி? உயிரோடு இல்லாதவங்க பேரை போட்டு பிரயோஜனம் இல்லை. உயிரோடு இருக்கிற மதனகோபாலத்தை இந்த கதை உறுத்தணும். டிங் டிங். வாசலில் காலிங் பெல் கூப்பிட்டது. இந்த நேரத்தில் யார்? உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் தான். இப்படி நேரம் கேட்ட நேரத்தில் மூட்டை முடிச்சுக்களோட வந்து நிற்பாங்க. இந்து முறைக்க பரிதி சிரித்து கொண்டே போய் கதவை திறந்தான். சேகரும் பரிமளாவும் நின்றிருந்தார்கள். ஓ, கிரைம் பிரான்ச், வாங்க வாங்க வாங்க. இந்து யார் வந்திருக்காங்கன்னு பாரு. இந்து வெளிப்பட்டாள், சந்தோஷித்தாள். வாங்க சேகர், பரிமளா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த டாக்டர் நாகராஜ் விவகாரம் என்னாச்சு? சேகர் உள்ளே நுழைந்து சோஃபாவில் உட்கார்ந்தபடியே சொன்னான். நாகராஜ் இப்போ லாக்கப்பில் இருக்கார். அப்படின்னா நம்ம கெஸ் பண்ணது சரிதான். ஆமாம். இந்து கணவன் பருதியிடம் திரும்பினாள். என்னங்க, நான் சொல்லலை? லைப்ரரியில் அந்த அமெரிக்கன் புக்கை புரட்டி பார்த்தப்ப கிடச்ச அந்த ஃபோட்டோவை பார்த்த நிமிஷத்துலேருந்தே எனக்கு சந்தேகம்தான். பரிமளா புன்னகைத்தாள். மேடம், நீங்கள் போட்டு கொடுத்த திட்டம் மாதிரியே செயல்படுத்தணும். நான் பேஷண்ட்டாகவும் மிஸ்டர் சேகர் கணவராகவும் நடித்தார். நாகராஜுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரியே நடித்து அவர் வாயிலிருந்தே உண்மையை வரவழைச்சி மடக்கணும். ரியலி, திஸ் இஸ் கிரேட் திங். எல்லாமே உங்கள் கைகரியம் தான் மேடம். டிபார்ட்மெண்ட் உங்களை தகுந்த முறையில் கௌரவிக்கும் கமிஷனர் சொன்னார். அவார்டையோ ரிவார்டையோ எதிர்பார்த்து இதை நான் பண்ணலை.
மிஸ்டர் சேகர். ஒரு ரைட்டரோட டியூட்டி எழுதுறது மட்டும் இல்லை, இது மாதிரியான காரியங்களில் ஈடுபடுறதும் தான். ஒரு போலி டாக்டரை அடையாளம் கண்டுபிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி தண்டனை வாங்கி தரது ஒரு சந்தோஷமான விஷயம். அந்த நாகராஜுக்கு குறைந்தபட்சம் என்ன தண்டனை கிடைக்கும் சேகர்? ஆயுள் தண்டனை. அத்தியாயம் 6. லாயர் சார், இந்த கேஸை உடைக்கவே முடியாதா? குமாரலிங்கம் கவலையாய் கேட்க, லாயர் நாகசுப்பிரமணியம் தலையை பலமாக ஆட்டினார். சான்ஸே இல்லை. கேஸ் மகா ஸ்ட்ராங். உங்கள் அண்ணன் நாகராஜ் கொலை கேஸில் மாட்டியிருந்தா கூட என்னால் திறமையாய் வாதாடி அவரை வெளியே கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் இது அப்பட்டமான மோசடி கேஸ். உங்கள் பிரதர் நாகராஜ் கிளியராக ஒப்புதல் ஸ்டேட்மெண்ட் வேற கொடுத்துட்டார். பேப்பரில் வேற நியூஸ் சங்கோபாங்கமாக வந்து விட்டது. என்னால் என்ன பண்ண முடியும்? வெறுமனே கேஸ் கட்ட தூக்கிட்டு போய் கோர்ட்டில் என்னத்தை வாதாடுறது? ஜட்ஜு கோழி தூக்கம் போட்டுக்கிட்டே ஆயுள் தண்டனைன்னு ஜட்மெண்ட்ஸ் கொடுத்துருவார். வேறு என்ன தான் வழி லாயர்? விதிப்படி ஆகட்டும்னு விட்டுட வேண்டியதான். அந்த ஸ்டோரி ரைட்டர் இந்துவதனா கெட்டிக்கார பொண்ணு. துல்லியமாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு திட்டம் போட்டு கொடுத்துருக்கா. இது மாதிரியான மாஸ்டர் பிரெயின் பிளானெல்லாம் ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸ்க்கு தான் உதயமாகும். குமாரலிங்கம் தன் இடது கைவிரல்களால் கன்னத்தை தேய்த்தான். உதடுகள் உள்ளுக்குள் முனகியது. இந்துவதனா? இதோ பார் குமாரலிங்கம், யோசிச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு லட்டு மாதிரியான கேஸ். வேறு எந்த வக்கீல்கிட்டையாவது போய் கேஸை நடத்த சொன்னால் பணத்துக்கு தான் கேடு. நான் வரேன் லாயர் சார். குமாரலிங்கம் எழுந்து காருக்கு வந்தான். டிரைவிங் சீட்டில் உட்கார்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்த அவனுடைய நண்பன் ராஜமன்னார் புகை கசியும் வாயோடு கேட்டான். என்ன சொல்கிறார் உங்கள் லாயர்? 2 கைகளையும் விரிச்சிட்டார். கேஸு கான்கிரீட் ஸ்ட்ராங், எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்படின்னா உங்கள் அண்ணன் நாகராஜ் கம்மி எண்ண வேண்டியதானா? குமாரலிங்கம் காருக்குள் ஏறி உட்கார்ந்தான். பாக்கெட்டில் இருந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து கொண்டு, காரை நகர்த்து என்றான். கார் உருண்டது. சிறிது நேரம் வரை பேசாமல் இருந்த ராஜமன்னார் கேட்டான். என்ன யோசிக்கிற? அந்த ஸ்டோரி ரைட்டர் இந்துவதனாவை நீ நேரில் பார்த்துருக்கியா? நேரில் பார்த்ததில்ல, ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன். வீடு எங்க? தெரியல. அவள் அட்ரஸை விசாரி. எதுக்கு? அவளை தண்டிக்கணும். அத்தியாயம் 7. கல்லூரி இலக்கிய கூட்டத்தில் மைக்கின் முன் நின்று சண்டமாருதமாய் பேசிக்கொண்டிருந்தாள் இந்துவதனா. நம்மை நாமே சில கேள்விகள் கேட்டுக்கொள்வோம். எண்ணற்ற சிறுகதைகளும் நாவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த யுகத்தில் எந்த மாதிரியான கதைகளை படிப்பது சிறந்தது? படிக்கும் ஒரு நாவல் கிரைம் நாவலாகவோ, சமூக நாவலாகவோ, சரித்திர நாவலாகவோ, நகைச்சுவை நாவலாகவோ இருக்கலாம். ஆனால் அதில் துளியேனும் ஆபாசம் இருக்கக்கூடாது. காலம் மாறியுள்ள இந்த நேரத்தில் இப்போது நூற்றுக்கணக்கான எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். லட்சக்கணக்கான வாசகர்கள் படிக்கிறார்கள். எல்லா கதைகளுமே சிரஞ்சீவி சித்திரங்கள் என்று எழுத்தாளர்கள் மார்த்தட்டி கொள்ளவும் முடியாது. எல்லாவற்றையும் புற்றீசல்கள் என்று ஒதுக்கவும் முடியாது. கதை கொடுக்கும் உணர்ச்சி உயர்தர உணர்ச்சியாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. வெறும் மகிழ்ச்சி தருகின்ற கதையாக இருந்தால் கூட போதுமானது. ஆனால் ஒருபோதும் மனதில் உட்கார்ந்து கொண்டு கீழ்த்தர உணர்ச்சிகளை உண்டாக்கும் கதை, அதை எத்தகைய எழுத்தாளர் எழுதியிருந்தாலும் சரி, அது நல்ல கதை அல்ல. ரசமாக இருக்க வேண்டும், விரசமாக இருக்கக்கூடாது. வாசகர்களின் மனதில் நன்றாக பதிந்து மகிழ்ச்சியூட்டும் கதையை நல்ல கதை என்று ஒப்புக்கொள்ளலாம். கைத்தட்டல் எழுந்து ஓய்ந்ததும் மறுபடியும் தொடர்ந்தாள் இந்து. எந்த ஒரு எழுத்தாளனும் மனிதாபிமானம் மிக்கவனாய் இருக்க வேண்டும். மக்கள் மீது அன்பு கொண்டு, கருணை கொண்டு, இரக்கம் கொண்டு எழுதுவது பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமே என்கிற குறிக்கோள் இல்லாமல் ஜனங்களுக்கு எதையாவது சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறவனே உண்மையான எழுத்தாளன். மாணவிகளின் மத்தியிலிருந்து கடல் அலையாய் கரகோஷம் எழுந்தது. இந்து கரகோஷம் அடங்கியதும் தொடர்ந்தாள். எழுத்தாளனுக்கு பொருளும் வேண்டும், புகழும் வேண்டும். இவை இரண்டும் இல்லாவிட்டால் கற்பனைகள் காய்த்த சட்டியாய் வறண்டு போகும். எனக்கு எழுத்துப்பணி மட்டுமில்லை, எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஆர்வமும் எனக்கு இருக்கிறது. சட்டத்தை மதிக்காதவர்களால் சமுதாயம் சீரழிவுக்கு உள்ளாகும் கொடுமையை தடுக்க நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். கருப்பு பண முதலைகளையும் கடத்தல் பேர்வழிகளையும் கலப்படக்காரர்களையும் நாம் இனம் கண்டு தோலுரித்து காட்ட வேண்டும். என் பேனா 4 அங்குல நீளமுள்ள என் பேனா அந்த காரியத்தை செய்யும். நான் எழுவது வெள்ளைத்தாள்களில் அல்ல, எஃகு தகடுகளில் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். பேசி முடித்து மேடை நின்றும் கீழே இறங்கிய இந்துவை மாணவிகள் சூழ்ந்து கொண்டார்கள். ஆட்டோகிராஃபுக்காக பாக்கெட் டைரிகளை நீட்டினார்கள். மேடம், உங்கள் பேச்சு இன்னைக்கு அற்புதம்.
அப்படியா? தேங்க்ஸ். நீங்கள் ஏன் சரித்திர கதை எழுதக்கூடாது? சாண்டில்யனின் ஆத்மா என்ன திட்டும். மாணவிகள் சிரித்தார்கள். மதனகோபாலின் மறுபக்கம் தொடர்கதை உண்மை கதையா மேடம்? ஆமாம். கதை என்னைக்கு தொடங்குது? அடுத்த வாரம். உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யார்? லட்சுமி. உங்கள் கதைகளுக்கு ஏன் பரிசு கிடைக்கிறதில்லை? பரிசு குழுவில் எனக்கு வேண்டியவங்க யாரும் இல்லை. உங்கள் எழுத்து பணிக்கு உங்கள் கணவர் எப்படி உதவுவார்? பேனாவுக்கு மை ஊற்றி கொடுப்பார், அவ்வளவுதான். உங்கள் கதைகளில் இன்னமும் களம் இருக்கணும்னு ஒரு பெண் எழுத்தாளர் சொல்லியிருக்கிறாரே, அதை பற்றி? கணம் வேணும்னா புக்கோடு சேர்த்து ஒரு கல்லை கட்டிக்க வேண்டியது தான். ஒரு படைப்பாளி எல்லாருக்கும் படிக்கிற மாதிரி கதை எழுத முடியாது. ஒரு காரியம் எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறது தப்பு. நான் என் மனசுக்குள்ளே பிரசவமான கருத்துக்களை வச்சு, எனக்கு சரின்னு படுற முடிவுகளை வச்சு கதை எழுதுகிறேன். என்னோடய ஆத்ம திருப்திக்காக எழுதப்படுகிற கதைகள் எல்லோரையும் திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறது தப்பு. உங்கள் எதிர்கால லட்சியம் என்ன? சமுதாயத்தில் கலைகளாக முளைச்சிருக்கிற சில விஷ மனிதர்களை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள பற்றி கதை எழுத போகிறேன். மாத நாவல்கள் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? எழுத்துலகில் அது ஒரு ஆரோக்கியமான விஷயம். மாத நாவல்கள் வந்த பின்னாடி தான் மக்களுக்கு படிக்கிற ஆர்வம் வந்திருக்கு. என்னை கேட்டால் ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்கி சினிமாவை பார்க்குறத காட்டிலும் ஒரு மாத நாவலை வாங்கி படிக்கிறது ஒரு உத்தமமான விஷயம். நீங்கள் சினிமா துறைக்கு போவீங்களா? போகிறதா எண்ணம் இல்லை. அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது ஒரு அசிங்கம். கல்லூரி பிரின்சிபால் கோதாவரி மாணவிகளை விலக்கி கொண்டு இந்துவை நெருங்கினாள். வாங்க, என் ரூமுக்கு போகலாம். நான் கிளம்புறேன். நோ, லைட்டாக டிஃபன் பண்ணிட்டு போகலாம். ப்ளீஸ் கம். கோதாவரி இந்துவின் கையை பிடித்து கல்லூரியின் வளாகத்தில் இருந்த தன் அறைக்கு அழைத்து போனாள். இந்த காலேஜ் கட்டி எத்தனை வருஷம் இருக்கும்? 10 வருஷம். காலேஜ் ட்ரஸ்ட் குழுவால் நடத்தப்படுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆமாம். குழுவில் மொத்தம் எத்தனை பேர்? 6 பேர். அறைக்குள் நுழைந்தாள் பிரின்சிபால் கோதாவரி. அவளை தொடர்ந்து உள்ளே போன இந்து சோஃபாவில் சஃபாரி அணிந்த நடுத்தர வயது நபர் உட்கார்ந்திருப்பதை பார்த்து நெற்றியை சுருக்கினாள். கோதாவரி புன்னகைத்தாள். இவர் ட்ரஸ்ட் மெம்பர்களில் ஒருத்தரான மிஸ்டர் மதனகோபால், எக்ஸ் எம்எல்ஏ. மதனகோபால் மட்டமான சென்ட் வாசனையோடு ஒழுங்கில்லாத பல்வரிசையை காட்டி வணக்கம் சொன்னார். இந்து வேண்டா வெறுப்பாய் தலையசைத்து வணக்கம் சொல்ல கோதாவரி எதிர் சோபாவை காட்டினாள். உட்காருங்க இந்து, நான் டிஃபன் ஏற்பாடுகளை கவனிச்சுட்டு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன். அது வரைக்கும் மிஸ்டர் மதனகோபாலோடு பேசிட்டுருங்க. கோதாவரி நகர்ந்து விட்டாள். காது வரைக்கும் கிருதா வைத்திருந்த மதனகோபால் அதை இடது கை விரல்களால் நெருடிக்கொண்டே சிரித்த குரலில் சொன்னார். உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் முதல் தடவையாக பார்க்குறேன். நானும் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். மதனகோபால் மறுபடியும் புதிதாக இழித்தார். நான் பொதுவாக காலேஜில் நடக்கிற எந்த விழாவுக்கும் வந்து கலந்துக்கிறதில்ல. ஆனால் நீங்கள் காலேஜில் பேச போகிறீங்கன்னு தெரிஞ்சதும் எல்லா வேலைகளையும் தள்ளி வச்சுட்டு தான் வந்தேன். முக்கியமாக உங்கள் கூட பேசத்தான் வந்தேன். என்ன பேசணும்? ஒரு வார பத்திரிக்கையில் நீங்கள் எழுத போகிற தொடர்கதையோட தலைப்பை எதேச்சியாக படித்தேன். ஆச்சரியமாக இருந்தது. மதனகோபாலின் மறுபக்கம்னு தலைப்பு வச்சுருந்தீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? மதனகோபாலின் மறுபக்கம்னா அவரோட முதுகுன்னு அர்த்தம். அவர் முகம் சிவந்தார். நான் சீரியஸாக கேட்டுட்ருக்கேன். நானும் சீரியஸாக தான் பதில் சொல்லிகிட்ருக்கேன். குரலில் மரியாதை காணாமல் போனது. இதோ பார், எனக்கு எல்லாம் தெரியும். போன வாரம் தூக்கில் தொங்குன அந்த விக்டர் உன்னை பார்க்க ஆசைப்பட்டது, நீ போனது, அவன் தன்னோட கதையை சொன்னது, நீ அதை எழுத போகிறது எல்லாமே எனக்கு தெரியும். நான் ஆளுங்கட்சி ஆள். என் காதுக்கு எல்லா விஷயமும் வந்துடும். இந்துவும் மரியாதையை வாபஸ் வாங்கி கொண்டார். நீ ஆளுங்கட்சி ஆளாக இருந்தால் என்ன, ஆளாத கட்சி ஆளாக இருந்தால் என்ன? என் பேனா யாருக்கும் பயப்பட்டு பழக்கம் இல்லை. வார வாரம் கதையை படிச்சுட்டு வாங்க. நான் இப்போ கிளம்புறேன். எழுந்தாள். நில்லு. நின்றாள். உன் பேனா யாருக்கும் பயப்படாதுன்னு சொன்ன? ஆமாம். அது நிஜம்னா உனக்கு எனக்கு ஒரு டீல். டீலா? பந்தயம்தான். என்ன? மதனகோபாலின் மறுபக்கத்தை பற்றி நீ கண்டிப்பாக எழுத போகிற. ஆமாம். எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த தொடரை பாதியில் நிறுத்த மாட்டேன். நான் சொல்கிறேன், இந்த தொடரை நீ 2வது அல்லது 3வது அத்தியாயத்தோடையே நிறுத்த போகிற. கனவு கூட காணாத. உன்னோட பர்சனல் அண்ட் பொலிட்டிக்கல் வண்டவாளங்களை குறைஞ்சபட்சம் 25 வாரமாவது எழுத போகிறேன். இங்கே தான் உனக்கும் எனக்கும் பந்தயம். என்ன? உன் கூட விளையாட போகிறேன். நீயாகவே தொடர நிறுத்தும்படியாக பண்ண போகிறேன். இது உனக்கும் எனக்கும் மத்தியில் நடக்கிற பனிப்போர்.
போலீஸ் உதவியை நாடாமல் நீ என்னை எதிர்த்து செயல்படணும். உன்னால் முடியுமா? நீ சொல்கிறது எனக்கு புரியலை. புரியும்படியாகவே சொல்கிறேன். என்னை பற்றின தொடர்கதையை நீ எழுதியே தீர்த்தணுங்கிற முடிவில் இருக்க. அதை நிறுத்துகிற முயற்சியில் நான் இறங்கியிருக்கேன். என்னால் உன்னோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. உன்னோட எழுத்து திறமையை எதிர்த்து தான் நான் போராட போகிறேன். இந்த போராட்டம் நடக்கிறது வெளியே இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் உன்னோட புருஷனுக்கு கூட தெரியக்கூடாது. போலீஸ் உதவி தேடியும் நீ போகக்கூடாது. சம்மதமா? அதாவது நீ என்னோட மோத போகிறது இல்லை, என்னோட எழுத்து திறமையோடு தான் மோத போகிற. ஆமாம், சவாலை ஒத்துக்கிறேன். தான் இடது கை கட்ட விரலை மதனகோபாலின் முகத்துக்கு நேரே நீட்டினாள் இந்து. அத்தியாயம் 8. பேங்க் அலுவலகம். மாலை 5:30 மணி. லெட்ஜரை மூடிவிட்டு கைகளை உயர தூக்கி சோம்பல் முறித்தான் பரிதி. பக்கத்து டேபிள் சிவராஜ் கேட்டான், என்ன கிளம்பியாச்சா? லெட்ஜரை டேபிளின் மூளைக்கு தள்ளியபடியே எழுந்தான் பரிதி. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பேங்க் வரும்போது நான் சொன்னதை மறந்துடாத. என்ன சொன்னேன்? நீ ஒரு சரியான டியூப்லைட்டுடா. மதனகோபாலின் மறுபக்கம் தொடர்கதையோட 2வது அத்தியாயம் ஜெராக்ஸ் காப்பி இருந்தால் எடுத்துகிட்டு வாடான்னு மத்தியானமே சொன்னேனே. ஓ அதுவா, ஞாபகம் வருது. கண்டிப்பாக கொண்டு வரணும். தொடர்கதை ஜேன்னு அமர்க்கலமாக அமைச்சிருக்கு. அடுத்த வாரம் வந்து 2வது அத்தியாயம் படிக்கிறதுக்குள்ளே என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. அதான் 2வது அத்தியாயத்தை கேட்குறேன். கண்டிப்பாக கொண்டு வரேன். கிளம்பட்டுமா? ஸ்கூட்டர் சாவியை சுழற்றி கொண்டு பேங்க் கட்டிடத்தை விட்டு வெளியே வந்து பின்புறம் இருந்த 2 வீலர்ஸ் பார்க்கிங்க்கு வந்தான். வரிசையாய் ஸ்கூட்டர்களும் பைக்குகளும் நின்றிருக்க தன் எம்எல்எம்எல் வெஸ்பாவை நெருங்கி அதன் தொண்டைக்குழிக்கு சாவி கொடுத்தான். ஸ்டாண்டை விடுவித்து ஸ்டார்ட் செய்வதற்காக தள்ளிய போது அந்த வித்தியாசத்தை உணர்ந்தான். பின்பக்க டயரில் காற்று இறங்கி போயிருக்க ஸ்கூட்டர் நகர சிரமப்பட்டது. பரிதி ஆச்சரியப்பட்டான். மத்தியானம் லஞ்சுக்கு போய்விட்டு பேங்க்கு திரும்ப போது டயரில் காற்று இருந்ததே. வண்டிக்கு ஸ்டெப்னியும் கிடையாது. கொஞ்சம் தொலைவில் பீடி புகையோடு இருந்த கேட் கீப்பரை கூப்பிட்டான். முத்துச்சாமி. அவன் பீடியை இருந்து விட்டு ஓடி வந்தான். சார், ஸ்கூட்டரில் காற்று இறங்கியிருக்கு. நான் வண்டியை விட்டுட்டு ஆட்டோவில் போகிறேன். நீ டயரை வல்கனைஸ் பண்ணிவிடு. சரிங்க சார். மறந்துடாத. இந்த 50 ரூபாய் வச்சுக்க. பணத்தை கொடுத்து விட்டு பேங்க் கட்டிடத்தை விட்டு வெளியே வந்தான் பரிதி. போக்குவரத்து கரைந்த அந்த ரோட்டில் ஆட்டோ கிடைக்குமா என்று நின்று பார்த்து கொண்டிருந்த வினாடி அந்த அம்பாஸ்டர் கார் பக்கத்தில் வந்து நின்றது. காரின் பின் சீட்டில் உட்கார்ந்திருந்த அந்த இளைஞன் வெளியே தலையை நீட்டி, வணக்கம் சார், நீங்கள் எழுத்தாளர் இந்துவதனாவோட ஹஸ்பண்ட் தானே என்று கேட்டான். ஆமாம். உங்கள் மனைவியோட தீவிர வாசகர் சார். அப்படியா, சந்தோஷம். என்ன சார் இங்கே நின்றுட்டுருக்கீங்க? இதான் நான் வேலை பார்க்குற பேங்க்கு. வீட்டுக்கு புறப்பட்ட நேரத்தில் ஸ்கூட்டர் பங்க்சர். அதனால் ஆட்டோ கிடைக்குமோன்னு பார்த்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு புறப்பட்ட நேரத்தில் ஸ்கூட்டர் பங்க்சர், அதனால் ஆட்டோ கிடைக்குமோன்னு பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் எங்கே சார் போகணும்? கார்டன் அவென்யூ. ஏறுங்க சார், நான் ட்ராப் பண்ணுறேன். நோ, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். என்னது, உங்களை ட்ராப் பண்ணுறதுல சிரமமா? ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளரோட ஹஸ்பண்டா உங்களுக்கு இந்த உதவியை பண்ணுறதுல எனக்கு சந்தோஷம்தான் சார். ப்ளீஸ் கெட் இன். அந்த இளைஞன் கதவை திறந்துவிட ஒரு சின்ன தயக்கத்தோடு பிறகு உள்ளே நுழைந்தான் பரிதி. அவன் உட்கார்ந்ததும் கதவு சாத்தப்பட்டு கார் நகர்ந்தது. வளைவில் திரும்பியதும் பரிதி அந்த இளைஞனை ஏறிட்டான். உங்கள் பேரை தெரிஞ்சுக்கலாமா? என் பேர் ஜெயக்குமார் சார். கங்கா நகரில் ட்ராவல் ஏஜென்சி ஒன்றை நடத்திட்டு வரேன். உங்கள் மனைவியோட பரம வாசகன் சார். எந்த புக்கில் அவங்க பேரை பார்த்தாலும் உடனே வாங்கி படிச்சுடுவேன். எப்படி சார் இவ்வளவு அற்புதமாக ஒவ்வொரு கதையும் எழுதுகிறாங்க? அதெல்லாம் காட்ஸ் கிஃப்ட்டு தான். ஆண்டவன் சில பேரை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு திறமையாக கொடுத்துருக்கான். எஸ்பிபிக்கு குரல் வளம், இளையராஜாவுக்கு இசை, சிட்டி பாபுவுக்கு வீணை, அபாரமான ஓட்டத்துக்கு பிடி உஷா. அது மாதிரி தான் என் எழுத்துக்கு என் ஒய்ஃபை செலக்ட் பண்ணி அந்த திறமையை கொடுத்துருக்கார். உங்கள் ஒய்ஃபு எந்த நேரத்தில் கதை எழுதுவாங்க சார்? பெரும்பாலும் விடியற்கால நேரத்தில். எழுத போகிற கதையை பற்றி உங்ககிட்ட அவங்க சொல்லுவாங்களா சார்? சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் எழுதவே ஆரம்பிப்பா. இப்போ என்ன கதை எழுதிட்டுருக்காங்க சார்? மதனகோபாலின் மறுபக்கம். விளம்பரம் பார்த்தேன். உண்மை கதைன்னு போட்டிருந்தது. யார் சார் அந்த மதனகோபால்? கதையை ரெகுலராக படிச்சுட்டு வாங்க, புரிஞ்சுக்குவீங்க. சார், ஒரு ரிக்வெஸ்ட். என்ன? போகிற வழியில் தான் என்னோடய வீடு. இறங்கி ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போகலாமா? இன்னொரு நாளைக்கு வரேனே. இப்போ விட்டால் உங்களை எப்போ சார் பிடிக்க முடியும்? 10 நிமிஷம் என் வீட்டுக்கு வந்து காஃபி சாப்பிட்டிங்கன்னா எனக்கு பெருமையாக இருக்கும். என் ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷப்படுவா. வீடு எங்கே? போகிற வழியில் முல்லை நகர் சார். எக்ஸ்டென்ஷன் ஏரியாவா? ஆமாம் சார். லேட் ஆகிடுமே.
ஒன்றும் லேட் ஆகாது சார். நீங்கள் காஃபி சாப்பிட்டதுமே புறப்பட்டுருவோம். டிரைவர், காரை நம்ம வீட்டுக்கு திருப்பு. கார் வேகத்தை குறைத்து கொண்டு இடது பக்க வளைவில் திரும்பியது. அத்தியாயம் 9. வாயா மதனகோபால், என் கூட பேசணுன்னு 4-5 தடவை ஃபோன் பண்ணியிருந்தியாமே? அமைச்சர் தங்கராசன் தோளில் சரிந்து துண்டை சரி செய்து கொண்டே கேட்டார். ஆமாண்ணே, ஒரு பிரச்சனை. உட்காந்து சொல்லு. மதனகோபால் சோபாவில் உட்கார்ந்தபடியே கேட்டார். கதை எழுதுகிற பொம்பளை இந்துவதனா உங்களுக்கு தெரியுமாண்ணே? பார்த்ததில்ல, 2-3 கதைகளை படிச்சிருக்கேன், அவ்வளவுதான். ஏன், எது கேட்குற? அவள் கற்பனை கதைகளை அதிகமாக எழுதுறதில்லண்ணே. ஊரில் நம்ம மாதிரி இருக்கிற பெரிய மனுஷங்களோட மறுபக்கங்களை கிளறி விஷயங்களை பக்காவாக சேர்த்துக்கிட்டு எழுதுறா. அப்படியா? கடந்த 2 வாரமாக ஒரு வார பத்திரிக்கையில் மதனகோபாலின் மறுபக்கம்ன்ற தலைப்பில் என்னை பற்றி எழுத ஆரம்பிச்சிருக்கா. ஆமாம், போஸ்டரில் விளம்பரம் பார்த்தேன். அந்த மதனகோபால் நீ தானா? ஆமாண்ணே. உன்னை பற்றி அது எப்படி எழுத போச்சு? அதை ஏன்னா கேட்குறீங்க? விக்டர்னு ஒருத்தன் 2 வாரத்துக்கு முந்தைய அவனை தூக்கில் போட்டுட்டாங்க. விக்டர் பண்ணின குத்தம் பொண்டாட்டியும் மாமியாரையும் வெட்டு கொண்டுட்டான். காரணம் புரியுது. விக்டரோட பொண்டாட்டியை நீ தொட்டுக்கிட்டு இருந்த. ஆமாண்ணே. இப்போ அந்த விஷயம் இந்துவதனாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அவள் பேனாவை எடுத்துட்டா. ஆமாண்ணே. அந்த கதையை அவள் எழுதாமல் பண்ணணும். அதே தானே மதனகோபால். இந்த உலகத்தில் யாரை வேணாலும் பகைச்சிக்கலாம். ஆனால் பத்திரிக்கைக்காரங்களையும் எழுத்தாளர்களையும் மட்டும் பகைச்சிக்கக்கூடாது. அவங்கக்கிட்ட இருக்கிறது பேனா இல்லை, கூர்வாள். அந்த கூர்வாளுக்கு பெரிய பெரிய தலைகளெல்லாம் உருண்டுருக்கு. அண்ணே, நீங்கள் இப்போ மினிஸ்டர் போஸ்ட்டில் இருக்கீங்க. உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவளை கொஞ்சம் தட்டி வைக்கலாமே. என்ன பண்ணலாங்கிறத நீயே சொல்லு. அவளோட தொடர்கதைகளை வெளியிடும் பத்திரிகைகளுக்கு பேப்பர் கோட்டா கிடையாதுன்னு மிரட்டி பார்த்தா என்ன? இப்போ அவள் எந்தெந்த பத்திரிகைகளுக்கு தொடர்கதை எழுதிட்டுருக்கா? உன்னை பற்றின தொடர்கதை எந்த பத்திரிக்கையில் வந்துட்டுருக்கு? கண்ணாடிங்கிற பத்திரிக்கையில். ஃபோன் நம்பர் தெரியுமா? தெரியும். ஒரு பேப்பரில் குறித்து கொடு. மதனகோபால் குறித்து கொடுத்தது. மினிஸ்டர் தங்கராஜன் பின்பக்கம் திரும்பி ரமணன் என்று குரல் கொடுத்தார். வெள்ளை ஷர்ட் வேட்டியில் ஒரு நபர் உள்ளே வந்தார். சார், இது ஒரு பத்திரிக்கை ஆஃபீஸோட ஃபோன் நம்பர். எடிட்டரை ஃபோனில் பிடிச்சி எழுத்தாளர் இந்துவதனை எழுதுகிற தொடர்கதையை உடனடியாக நிறுத்தும்படி சொல்லுங்கள். அவள் ஏதாவது அப்போஸ் பண்ணால் பேப்பர் கோட்டாவை நிறுத்திடுவோன்னு த்ரெட்டன் பண்ணுங்கள். எஸ் சார். என் முன்னாடியே ஃபோன் பண்ணுங்கள். மினிஸ்டரின் செயலாளரான ரமணன் டீபாயின் மேலிருந்த ஃபோனை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டார். டயலை சுழற்றி விட்டு பேசினார். எஸ், எடிட்டர் இருக்காரா? நீங்கள் யார் பேசுகிறது? சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து அவரோட பிஏ பேசுகிறேன். ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. ரமணன் காத்திருந்தார். சில வினாடிகளுக்கு பின் எடிட்டரின் குரல் கேட்டது. வணக்கம், சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து பிஏ பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். உங்கள் பத்திரிக்கைக்கு இப்போ பேப்பர் கோட்டா ஒழுங்காக வந்துட்டுருக்கா? வந்துட்டுருக்கே. இனிமேல் அது வரணுமா வேண்டாமா? என்ன சார், பேச்சு துணியெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பேப்பர் கோட்டா உங்கள் பத்திரிக்கைக்கு வரணுமா வேண்டாமா? வரணும். அப்படின்னா நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும். என்ன? இப்போ உங்கள் பத்திரிக்கையில் வெளிவந்துட்டுருக்க தொடர்கதையை நிறுத்தணும். அதில் 3 தொடர்கதை வந்துட்டுருக்கு. எதை நிறுத்த சொல்கிறீங்க? இந்துவதனை எழுதுகிற தொடர்கதையை. எதுக்காக நிறுத்தணும்? காரணமெல்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. அந்த தொடர்கதையை நிறுத்திடுங்க. இது மேலெடுத்து உத்தரவு. மறுமுனையில் எடிட்டர் சிரித்தார். மன்னிக்கணும், தகுந்த காரணம் இல்லாமல் வெளிவந்துட்டுருக்கிற ஒரு தொடர்கதையை திடீர்னு நிறுத்த முடியாது. வாசகர்களுக்கு நான் பதில் சொல்லியாகணும். அதுவும் இல்லாமல் இந்துவதனை ஆரம்பிச்சிருக்க இந்த தொடர் கதை வாசகர்களுக்கு மத்தியில் பரபரப்பாக போயிட்டுருக்கு. உங்ககிட்ட இருந்து எந்த விதமான விளக்கமும் எங்களுக்கு வேண்டாம். இந்துவதனை எழுதுகிற தொடர்கதையை நிறுத்த முடியுமா முடியாதா? தொடர்கதையை நிறுத்துறது சாத்தியமில்லை. பேப்பர் கோட்டா வராது. என்ன மிரட்டுறீங்களா? இந்த பத்திரிக்கை துறையில் 25 வருஷமாக நான் இருக்கேன். பத்திரிக்கை துறையை மிரட்டி அது மேலே கை வச்ச எந்த அரசாங்கமும் நிலச்சி நின்னதில்லை. நீங்கள் எங்கள் பத்திரிக்கைக்கு பேப்பர் கோட்டாவை நிறுத்தினா அதோட விளைவுகள் வேறு விதமாக இருக்கும். உங்களை அப்படி பேச சொன்னவங்ககிட்ட சொல்லுங்கள், தொடர்கதையை நிறுத்த முடியாது. 25 வாரங்களுக்கு அது வெளிவந்தே தீரும். சற்று காரமான குரலில் சொன்ன எடிட்டர் ரிசீவரை டொக்கென்று வைத்துவிட பிஏ ரமணன் மினிஸ்டரை தயக்கமாக ஏறிட்டார். எடிட்டர் மசியல சார். என்ன தான் சொல்கிறார்? அந்த தொடர்கதை 25 வாரங்களுக்கு வந்தே தீருமா? சரி, நீங்கள் போங்க, நானே இந்த பிரச்சனையை டீல் பண்ணிக்கிறேன். ரமணன் நகர்ந்து போனதும் மினிஸ்டர் தங்கராசன் மதனகோபாலை ஏறிட்டார்.
எடிட்டர் முரண்டு பிடிக்கிறாரே. நாம் ஏதாவது அடாவடித்தனம் பண்ண போய் பிரச்சனை பெருசாயிட்டா எதிர்கட்சிக்காரங்களுக்கு கொண்டாட்டம் ஆகிடும். இந்த விவகாரத்தை நீ கண்டுக்காமல் இருந்துடுறது நல்லது. அந்த பொம்பளை என்னத்தையோ எழுதிட்டு போகிறா. அண்ணே, அவள் தொடர்கதை எழுதிட்டுருக்கிற பத்திரிக்கை 10 லட்சம் வரைக்கும் விற்கிற பத்திரிக்கை. அதிலும் அவள் கதைனா ஜனங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈடுபாடு. அவள் அந்த கதையை எழுதிட்டாள்னா என்னோடய இமேஜ் அரசியல் வட்டாரத்துலேயும் சரி தனிப்பட்ட முறையிலும் சரி மலை மலைன்னு இறங்கிடும். மினிஸ்டர் நெற்றியை சுரிந்தார். அப்படின்னா ஒரு காரியம் பண்ணு. என்னன்னு? வா, இப்படி வந்து பக்கத்தில் உட்காரு. மதனகோபால் எழுந்து போய் மினிஸ்டருக்கு பக்கத்தில் போய் உட்கார்ந்ததும் அவர் குரலை தாழ்த்தி கொண்டு மெல்லிய குரலில் பேச ஆரம்பித்தார். பேச பேச மதனகோபால் திடுக்கிட்டார். அண்ணே, இது இது தைரியமாக காரியத்தில் இறங்கு. எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். மதனகோபால் தலையாட்டினார். அத்தியாயம் 10. கார் முல்லை நகர் எக்ஸ்டென்ஷன் ஏரியாவுக்குள் நுழைந்து புதிதாய் கட்டிடங்கள் முளைத்து கொண்டிருந்த பரப்புகளை தாண்டி கடைசி குறுக்கு வீதியில் புகுந்து ஒரு சிறிய பங்களாவின் காம்பவுண்ட் கேட்டுக்குள் பிரவேசித்தது. இதான் வீடு, இறங்குங்க சார். லேட் பண்ணிடாதீங்க. 10 நிமிஷம் சார். காபி சாப்பிட்டு நீங்கள் கிளம்பிட்டே இருக்கலாம். பரிதி இறங்கி அந்த இளைஞனை தொடர்ந்தான். அது புதிதாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிற வீடு என்பது ஈரமான சிமெண்ட் பெயிண்ட் மனத்தில் தெரிந்தது. வரவேற்பறையை தாண்டி ஹாலுக்குள் நுழைந்தார்கள். காஷ்மீர் கார்பெட்டும் குஷன் சோஃபாவும் பார்வையை இடறியது. இளைஞன் பவ்யமாய் சொன்னான், உட்காருங்க சார். பருதி சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே கேட்டான், என்ன சாப்பிட்றீங்க? டீ, காஃபி? ஏதாவது ஒன்று, 1/2 டம்ளர் போதும். இளைஞன் இன்டர்காமை எடுத்து 2 காஃபி என்று சுருக்கமாக சொல்லிக்கிவிட்டு ரிசீவரை வைத்தான். வீடு எப்படி இருக்குது சார்? ஃபைன். ஆர்கிடெக்ட் யார்? இன்ஜினியர் பவானி சங்கர் தான். நல்லா டிசைன் பண்ணியிருக்கார். கம்ப்ளீட் மார்பிள் போட்டிருக்கீங்களே? நோ நோ நோ, ஹாலுக்கு மட்டும்தான் மார்பிள். உள்ளே இருக்கிற ரூம்ஸுக்கெலாம் ஸ்பார்டெக் தான். எலிவேஷனுக்கு என்ன ஸ்டோன்? டோல்பூர் ரோஸ். காஃபி டம்ளர்களை ஏந்தியபடி டிரைவரே உள்ளிருந்து வந்தான். டீப்பாயின் மேல் ட்ரேயை வைத்துவிட்டு தள்ளி நின்றான். காஃபி எடுத்துக்கோங்க சார். தேங்க்ஸ். பருதி ஒரு டம்ளரை எடுத்து உதட்டு கொண்டு போனான். அதே வினாடி இளைஞன் கேட்டான், உங்கள் ஒய்ஃபுக்கு கதை எழுதுகிற இந்த தொழிலில் மாதத்துக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? பரிதி அந்த கேள்வியை விரும்பவில்லை என்றாலும் அது ராயல்ட்டி பர்சன்டேஜை பொறுத்தது. எப்படியும் மாதம் 10,000 தெரியும் இல்லையா? ம். அப்படின்னா உங்கள் பேங்க் சம்பாத்தியம் இல்லாமலேயே அவங்களால குடும்பம் நடத்த முடியும் இல்லையா? பரிதி காப்பி குடிப்பதை நிறுத்தி டம்ளரை கீழே வைத்தான். உங்கள் பேச்சு நாகரிகமாக இல்லை, நான் கிளம்புறேன். அடடே, கோவப்பட்டுட்டீங்களே சார். நீங்கள் உயிரோடு இல்லைன்னா உங்கள் மனைவியால் குடும்பம் நடத்த முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்க தான் அந்த கேள்வி கேட்டேன். நான்சென்ஸ். என்ன உளர்றீங்க? உங்கள் மனைவியோட பொட்டுக்கும் பூவுக்கும் நீங்கள் கொடுத்த லைசன்ஸ் காலாவதி ஆயிடுச்சுன்னு சொல்ல வரேன். இன்றைக்கி ராத்திரி 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் சாக போகிறீங்க. உங்கள் ஸ்கூட்டரை பங்க்சர் பண்ணதுலேருந்து நீங்கள் இங்கே நிற்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் எங்கள் பாஸோட பிளான் தான். பாஸா? ராத்திரி 10 மணிக்கு வருவாங்க, அப்போ பார்த்துக்கலாம். பருதி பயமாய் பின்வாங்க. பக்கத்தில் நின்றிருந்த டிரைவர் வேகமாய் வந்து வலது கையை உயர்த்தி கழுத்தில் ஒரு போடு போட்டான். பருதி சரிந்தான் கண்மூடி. ரத்தினம் சார், இவனை உள்ரூமில் பூட்டி வை. ரத்தினம் பருதியை இழுத்து கொண்டு போனான். அத்தியாயம் 11. எழுதி கொண்டிருந்த இந்து பேனாவை அப்படியே வைத்துவிட்டு சுவர் கடிகாரத்தை பார்த்து கொண்டே எழுந்தாள். மணி 7:45. எங்கே இவரை காணோம்? 6 மணிக்கெல்லாம் வீட்டில் இருப்பாரே. ஏதாவது ஆடிட்டிங்கா? அப்படி ஏதாவது இருந்தால் இந்நேரம் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரே. வாசலுக்கு வந்து தெருமுனையை எட்டி பார்த்தாள். கார்ப்பரேஷன் விளக்குகள் எரியாததால் தெரு முழுவதும் இருட்டாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு ஹோட்டல் சினிமான்னு கிளம்பி போயிட்டாரோ? அப்படி போகக்கூடியவர் இல்லையே. மறுபடியும் அவள் ஹாலுக்கு திரும்பிய போது உள்ளே டெலிஃபோன் அடித்தது. அது அநேகமாய் அவராகத்தான் இருக்கும் என்கிற அவசர உணர்வோடு போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, வணக்கம்மா, மங்கையர் திலகம் பத்திரிக்கையிலேருந்து பேசுகிறோம். வணக்கம். தீபாவளி மலருக்கு ஒரு சிறுகதை வேணும். எடிட்டர் உங்களுக்கு முன்னாடியே லெட்ரு போட்டிருக்கதா சொன்னார். ஆமாம், லெட்ரு வந்தது. கதை எப்பங்கம்மா கிடைக்கும்? உங்களுக்கு என்றைக்கு வேணும்? அடுத்த புதன்கிழமைக்குள்ளே கிடச்சா பரவாயில்ல. பத்திரிக்கை ஆஃபீஸ்லேருந்து யாராவது அனுப்புங்க. புதன்கிழமை காலையில் 11 மணிக்கு கதை ரெடியாக இருக்கும். ரொம்ப நன்றிங்கம்மா. மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட்டுவிட இந்து ரிசீவரை வைக்காமல் டயலை சுழற்றினாள். மறுமுனையில் 4-5 தடவை ரிங் போன பிறகு ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ, ஒரு ஆண் குரல் விழித்தது.
அது பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் தானே? ஆமாம். அங்கே மிஸ்டர் பருதி இருந்தால் கூப்பிட்டு விட முடியுமா? நீங்கள் யார் பேசுகிறது? அவரோட மனைவி. அம்மா நீங்களா? நான் பேங்க் வாட்ச்மேன் முத்துசாமி பேசுகிறேன். ஐயா புறப்பட்டு போயிட்டாரேம்மா. புறப்பட்டு போயிட்டாரா? எப்போ? 5:30 மணிக்கே. அவரோட ஸ்கூட்டர் பங்க்சர் ஆகிட்டதால என்னை வல்கனைஸ் பண்ண சொல்லிட்டு அவர் புறப்பட்டுட்டார். எதில் போனார்? ஆட்டோவா? தெரியலிங்கம்மா. பேங்க் கட்டிட வாசலை தாண்டதை பார்த்தேன், அவ்வளோதான். பேங்க்கில் வேறு யார் இப்போ இருக்காங்க? யாரும் இல்லைங்கம்மா. பேங்க்கை பூட்டியாச்சு. ஐயா இன்னும் வீட்டுக்கு வரலைங்களா? வரலையே. ஸ்நேகிதர் வீட்டுக்கு போயிருக்கலாமா? இந்து ரிசீவரை வைத்துவிட்டு அருகில் இருந்த சோஃபாவில் உட்கார்ந்தாள். பார்வை சுவர் கடிகாரத்துக்கு போயிற்று. நேரம் 7:55. ஒரு நாளும் இப்படி லேட்டானது இல்லையே. இந்தியும் நெற்றி டென்ஷனில் மெல்ல வியர்த்தது. 8 மணி அடித்தபோது டெலிஃபோன் மறுபடியும் கூப்பிட்டது. வேக வேகமாய் போய் ரிசீவரை எடுத்தாள். ஹலோ, எழுத்தாளர் இந்துவதனாங்களா? ஆமாம், நான் உங்கள் வாசகன். நீங்கள் எழுதின கதைகள்னால் எனக்கு உயிர். உடனே படிச்சுடுவேன். ஓ சந்தோஷம். எனக்கு ஒரு ஆசை. சொல்லுங்கள். நான் ஒரு தலைப்பு சொல்கிறேன், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் கதையை எழுத முடியுமா? என்ன தலைப்பு? ஒரு பஞ்சவர்ண கிளி வெள்ளைப்புறா ஆகிறது. தலைப்பை இந்து மனதில் வாங்கி பதிய வைப்பதற்குள் மறுமுனையில் ரிசீவர் அவசர அவசரமாக வைக்கப்பட்டது. டொக். அத்தியாயம் 12. முல்லை நகர் எக்ஸ்டென்ஷன். நேரம் 10:30 மணி. ஃபியட் காரில் வந்து இறங்கினார்கள் குமாரலிங்கமும் ராஜமன்னாரும். அந்த இளைஞனும் டிரைவரும் எதிர்கொண்டார்கள். என்ன, ஆள் முழிச்சுக்கிட்டானா? இல்லை சார், இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கான். கார் நம்பர் போர்டை மாற்றிட்டீங்களா? ஆளை பங்களா கொண்டு வந்ததுமே மாற்றிட்டோம். பருதி காரில் ஏறினதை யாராவது பார்த்தாங்களா? இல்லை சார். உள்ளே நுழைந்தார்கள். சரியாக 11 மணிக்கு பருதி பிணமாயிடணும். 12 மணிக்குள்ளே பாடி எங்கேயாவது கொண்டு போய் போலீஸ் மோப்பம் பிடிக்க முடியாத இடத்துல புதைச்சி டிஸ்போஸ் பண்ணிடணும். நாங்கள் கச்சிதமாக பண்ணிடுறோம் சார். அவர்கள் சோஃபாவில் உட்கார்ந்த போதும் உள்ளறையில் சத்தம் கேட்டது. குமாரலிங்கம் கேட்டான், என்ன சத்தம்? ஆள் முழிச்சுக்கிட்டான் போல இருக்கு சார். போய் இழுத்துட்டு வா. அந்த இளைஞனும் டிரைவரும் போய் உள்ளறையின் பூட்டை திறந்து பருதியை பக்கத்திற்கு ஒருவராய் பிடித்து தள்ளி கொண்டு வந்தார்கள். பருதி தளர்ந்து போய் சோர்ந்த பார்வையோடு தெரிந்தான். குமாரலிங்கம் சிரித்தான். தப்பு பண்ணது ஓம் பொண்டாட்டி, ஆனால் தண்டனையை அனுபவிக்க போகிறது நீ. பருதி குழறலாய் கேட்டான், யார் நீங்கள்லாம்? என்ன தெரியலையா உனக்கு? பரவாயில்ல, நானே சொல்கிறேன். உன் பொண்டாட்டியால் வாழ்க்கையே நாசமாகி போன டாக்டர் நாகராஜோட தம்பி தான். பேர் குமாரலிங்கம். என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, எனக்கு யாராவது ஒருத்தர் கெடுதல் பண்ணால் அதே கெடுதல் வேறு மாதிரி அவங்களுக்கே பண்ணி காட்டுறது தான். உன் பொண்டாட்டியால் என்னோட அண்ணன் நாகராஜுக்கு ஆயுள் தண்டனை கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி அவள் புருஷனான உனக்கு நான் மரண தண்டனை விதிச்சிட்டேன். இன்றைக்கி பஞ்சவர்ண கிளியாக இருக்கிற உன் பொண்டாட்டி நாளையிலேருந்து ஒரு வெள்ளைப்புறா. உன்னோட அண்ணன் ஒரு ஃபோக்கஸ் டாக்டர். இந்த சமூகத்தில் விஷக்கிருமிக்கு ஒப்பான அவனை காட்டி கொடுத்ததில் என்ன தப்பு? ஊரில் எவனுக்கு இல்லாத அக்கறை உன் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏன் வரணும்? பேசாமல் கதை எழுதிட்டுருக்காம இந்த மாதிரியான சமுதாய தொண்டையெல்லாம் அவளை யார் பண்ண சொன்னது? அவளை நேரடியாகவே என்னால் தண்டிக்க முடியும். ஆனால் அதை நான் விரும்பலை. உன்னோட இழப்பை அவள் அணுவாக அனுபவிக்கணும். இனிமேல் வரப்போகிற காலம் பூராவும் நெத்தியில் பொட்டு இல்லாமல் தலையில் பூ இல்லாமல் அமங்கலமாக இருக்கணும். பரிதி அவனையே பார்த்தான். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ராஜமன்னார் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு சிரித்தான். சரியா 11 மணிக்கு நீ சாக போகிற. அத்தியாயம் 13. நேரம் 10:45 ஆனபோது இந்துவுக்கு முதல் தடவையாய் அந்த பயம் வந்தது. டெலிஃபோன் டைரக்டரியில் மதனகோபாலின் நம்பரை பொறுக்கி கொண்டு அவருக்கு டயல் செய்து பிடித்தாள். நான் இந்துவதனா. ஓ, எழுத்தாளம்மாவா? வணக்கம் வணக்கம். என்ன இந்த ராத்திரி நேரத்தில் திடீர் ஃபோன்? இதோ பார், நம்ம போட்டுக்கிட்ட சவால் உனக்கு எனக்கு மட்டும்தான். என்னை பணிய வைக்கிறதுக்காக என் கணவருக்கு எந்த ஆபத்தையும் உண்டாக்கக்கூடாது. உண்மையிலேயே நீ ஆம்பளையாக இருந்தால் நேரடியாக என்கிட்ட மோதி தான் நீ ஜெயிக்கணும். அப்படி தான் ஜெயிக்க போகிறேன். சாயந்தரம் 5:30 மணிக்கே பேங்க்லேருந்து வீட்டுக்கு வர வேண்டிய என்னோடய கனவை இன்னும் வந்து சேரலை. உன்னோட ஆட்கள் புரியுது புரியுது. உன் புருஷனை நாங்கள் கடத்திட்டு வந்து வச்சுக்கிட்டு உன்னை பணிய வைக்க முயற்சி பண்ணுறோமோன்னு நீ நினைக்கிற. அந்த மாதிரியான ஒரு காரியத்தை நான் பண்ணவே மாட்டேன்.
உன் புருஷன் வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு வரலன்னா வேறு விவகாரமாக இருக்கலாம். சின்டி அவுட்டரில் புதுசாக சின்ன வீடு செட்டப் பண்ணியிருக்கலாம். ஷட்டப். ஒரு பேச்சுக்கு சொன்னேன். ஏன்னா இந்த ஆம்பளைங்களை மட்டும் நம்பவே முடியாது. வீட்டில் பொண்டாட்டியை கொஞ்சிக்கிட்டே வேற எங்கேயாவது சின்ன வீடு வச்சுருப்பான். நீ மும்முரமாக கதை எழுதுகிற வேலை மட்டும் கவனிக்காமல் பார்த்துட்டு புருஷனை கவனிக்காமல் இருந்திருப்ப. அப்பப்போ புருஷனை கவனிச்சுக்க, இல்லாமல் போனால் இப்படித்தான். ரிசீவரை தட்டென்று சாத்திவிட்டு ராஸ்கல் என்று கடைவாயில் பற்களை அரைத்தாள் இந்து. அத்தியாயம் 14. நேரம் 10:55. குமாரலிங்கம் தன் கையில் இருந்த சிகரெட்டை ஆஸ்ட்ரேயில் இட்டு தீத்து கொண்டே புன்னகைத்தான். இன்னும் 5 நிமிஷம். ராஜமன்னர் பலமாகவே சிரித்தான். மாதா பிதா செய்தது மக்களின் தலையிலேன்னு ஒரு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்னடானா பொண்டாட்டி செய்தது புருஷன் தலையிலே. பருதி வியர்த்தான், யோசித்தான். இவர்களை தாக்க முடியுமா? நிச்சயமாய் அது சாத்தியமில்லை. சினிமாவில் வரும் ஹீரோ மாதிரியெல்லாம் ஒற்றை ஆளாய் நின்று சண்டை போட்டு முடியவே முடியாது. என்ன செய்யலாம்? நேரம் நகர்ந்தது. 10:56, 10:57, 10:58. குமாரலிங்கம் தான் கொண்டு வந்திருந்த பிரீக் கேஸை திறந்து அந்த ரிவால்வரை எடுத்து இளைஞனிடம் கொடுத்தான். முடி. அவன் சொன்ன வினாடி மின்சாரம் சட்டென்று இறந்து போக வீடு முழுவதும் இருட்டு. அந்த திடீர் பவர் கட்டை ஜீரணித்து கொள்ள அவர்கள் திணறிக் கொண்டிருக்கும் போதே பரிதி அதை பயன்படுத்தி கொண்டு இருட்டில் குறிவைத்து வாசல் கதவை நோக்கி பாய்ந்தான். மணி, அவனை பிடி! குமாரலிங்கம் கத்தி கொண்டிருக்க இருட்டில் நிதானம் தெரியாமல் தன்மேல் பாய முன்றவனை இடறி தள்ளிவிட்டு பரிதி ஓடிப்போய் கதவின் மேல் விழுந்து தாழ்பாலை விலக்கி வெளியே பாய்ந்தான். வெளியேயும் இருட்டு. குத்து மதிப்பாய் ஓடி காம்பவுண்ட் கேட்டை கடந்து எக்ஸ்டென்ஷன் ஏரியாவின் குறுகலான தெருவில் இலவம் பஞ்சாய் ஓடினான். பின்னால் காலடி சத்தம் கேட்காமல் போகவே சிறிது தூரம் ஓடியதும் திரும்பி பார்த்தான். காரின் ஹெட்லைட் வெளிச்சம் தெரிந்தது. காரில் துரத்துகிறார்கள். ஓட்ட வேகத்தை அதிகப்படுத்தினான் பருதி. அத்தியாயம் 15. இந்து சரியாய் 11 மணிக்கு கணவனின் பேங்க் கொலீக் சிவராஜ் வீட்டுக்கு ஃபோன் செய்தாள். ரிசீவர் எடுக்கப்பட்டதும் சிவராஜே பேசினான். ஹலோ மிஸ்டர் சிவராஜ். ஹோல்டிங். வணக்கம், நான் இந்துவதனா பேசுகிறேன். நீங்களா? வணக்கம் சிஸ்டர். ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். நோ ப்ராப்ளம். என்ன விஷயம்? அவர் இன்னும் வீட்டுக்கு வரல. யார்? பருதியா? எஸ். 5:30 மணிக்கே புறப்பட்டாரே என்று சொன்ன சிவராஜ் சட்டென்று ஞாபகத்துக்கு வந்தவளாய், 1 மினிட் சிஸ்டர். நான் 6 மணிக்கு என்னோடய வேலைகளை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வெளியே வந்தப்போ மாடி செக்ஷனை வேலை பார்க்குற டைப்பிஸ்ட் ஃபிலோமினாவும் கீழே வந்தாச்சு. என்னை பார்த்ததும், என்ன இன்றைக்கி மிஸ்டர் பருதி காரில் புறப்பட்டு போகிறார், ஸ்கூட்டர் என்னாச்சுன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் கேஷுவலாக தெரிஞ்சவங்காராக இருக்கும்னு சொன்னேன். இப்போ நீங்கள் கேட்குறத பார்த்தா... பேச்சை பதட்டமாய் வெட்டினாள் இந்து. அவர் காரில் ஏறி போனாரா? அப்படி தான் டைப்பிஸ்ட் ஃபிலோமினா சொன்னாங்க. ஃபிலோமினா வீட்டுக்கு ஃபோன் இருக்கா? இல்லை. வீட்டு அட்ரஸ் கரெக்டாக தெரியாதே. அத்தியாயம் 16. பருதி ஓடிக்கொண்டே சுற்றுமுற்றும் பார்த்தான். எல்லா பக்கமும் இருட்டு. கட்டி முடிக்கப்படாத வீடு ஒன்றுக்குள் புகுந்து மறைந்து கொள்வோமா? வேண்டாம், மாட்டிக்கொள்வோம். கஷ்டப்பட்டு ஓடி மெயின் ரோடுக்கு போய்விட்டால் போதும். ஆள் நடமாட்டம் இருக்கும், தப்பித்து கொள்ளலாம். பின்னால் கார் என்ஜினின் இறைகிற சத்தம் கேட்டது. ஹெட்லைட் வெளிச்சத்தின் ஒளிச்சிதறல்கள் மண் ரோட்டின் ஓரங்களில் வளர்ந்திருந்த பார்த்தீனிய செடிகளின் மேல் விழுந்து நீண்டது. மெயின் ரோட்டுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? யோசித்து பார்த்தான். குறைந்தது 1 கிலோமீட்டர் தூரமாவது இருக்கும் போல் தோன்றியது. இருட்டில் வழியை அனுமானித்து கொண்டு பெரிதாய் மூச்சரித்து ஓடினான் பருதி. காரின் வேகம் பின்னால் அதிகரித்தது. கொஞ்சம் தொலைவில் மண்பாதை கொண்டை ஊசி வளைவோடு திரும்புவது தெரிந்தது. அந்த வளைவை தாண்டினால் மெயின் ரோடு பார்வைக்கு கிடைத்துவிடும். பிறகு பயமில்லை. ஏதாவது ஒரு வீட்டில் கூட அடைக்கலம் கேட்டு புகுந்து கொள்ளலாம். பருதி தம் பிடித்து ஓட கார் வேகம் பிடித்து அவனை துரத்தியது. சமீபித்தது. அவன் அந்த மண் பாதையின் வளைவில் திரும்பிய போது எதிரே ஹெட்லைட் இல்லாமல் அந்த வேன் செங்கல் பாரத்தோடு பேய் வேகத்தோடு எதிர்பட சட்டென்று விலகி பாதையோரத்துக்கு தாவினான் பருதி. அவன் கீழே விழுந்து உருண்டு கொண்டிருக்கும் போதே வேனும் காரும் ஆக்ரோஷமாய் மோதிக்கொண்டன. சட்டீர் என்ற தீனமான அலறல்களோடு கார் நொறுங்கியது. அத்தியாயம் 17. டெலிஃபோனில் தொடர்ந்தாள் இந்து. மிஸ்டர் சிவராஜ், அந்த டைப்பிஸ்ட் ஃபிலாமினோவோட வீட்டு அட்ரஸை ட்ரேஸ் அவுட் பண்ணி கொடுக்க முடியாதா? கேஷியர் டேவிட்டுக்கு ஃபிலோமினா வீட்டு அட்ரஸ் தெரியும்.
நான் அவனை காண்டாக்ட் பண்ணி இன்னும் 2 நிமிஷத்தில் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ப்ளீஸ். ரிசீவரை வைத்துவிட்டு அருகே இருந்த பிரம்பு நாற்காலியில் கலக்கமாய் உட்கார்ந்தாள் இந்து. வயிற்றுக்குள் பயம் காரணமாய் ஒரு இம்சை. அது யாருடைய கார்? அவ்வளவு சுலபத்தில் அவர் யார் காரிலும் ஏறிவிட மாட்டாரே. மதனகோபால் இந்த காரியத்தை பண்ணவில்லை என்றால் வேறு யார்? யோசனைகளோடு 2 நிமிஷத்தை கரைத்திருந்த போது டெலிஃபோன் துடித்தது. எடுத்தாள். மறுமுனையில் சிவராஜ் பேசினான். சிஸ்டர், ஃபிலாமினோட அட்ரஸ் கிடச்சிருச்சு. நோட் பண்ணிக்கிறீங்களா? சொல்லுங்க. நம்பர் 32 ஃபாதர் சேவியர் ஸ்ட்ரீட், பரிசுத்தம் லே அவுட். வீட்டுக்கு முன்னாடி பெரிய வேப்ப மரம் இருக்கும். நான் என்னோடய ஸ்கூட்டரில் ஃபிலாமினா விட வீட்டுக்கு வந்துடுறேன். நீங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துடுறீங்களா? ஆட்டோ வேண்டாம், நான் என்னோடய கைனடிக் ஹோண்டாவில் வந்துடுறேன். அட்ரஸ் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். சீக்கிரமாக வாங்க. ஃபிலோமினா கிட்ட பேசிட்டு அப்புறமா போலீஸ்க்கு போவோம். இந்து ரிசீவரை வைத்துவிட்டு அணிந்திருந்த நைட்டியை உதறி வேறு சேலைக்கு மாறி கைனடிக் சாவியோடு வெளியே வந்தாள். வீட்டை பூட்டி கொண்ட பின் கைனடிக் ஹோண்டாவின் ஸ்டாண்டை விடுவித்து அதன் மேல் பரவினாள். ஸ்டார்டரை அழுத்தியதும் அது கனைத்து உயிர் பிடித்தது. விரட்டி கொண்டு தெருவுக்கு வந்தாள். தெரு நீளமாய் வெறிச்சிட்டது. வேப்பர் விளக்குகள் மஞ்சள் தூவுகிற சைஸில் பிரகாசமாய் இருந்தது. பிளாட்பார இட்லி கடை அருகே 2 குடிகாரர்கள் இந்தியாவின் பொருளாதார நிலைமையை பற்றி கவலையோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். பேக்கரி ஒன்று டியூப்லைட் வெளிச்சத்தில் உயிரோடு இருந்தது. இந்து கைனட்டிக்கை 60இல் விரட்டினாள். தலைமுடியை குளிர்காற்று அலம்பியது. நஞ்சப்பா ரோட்டில் திரும்பினாள். ஆள் இல்லாமல், வாகனம் இல்லாமல், ரோடு பாலைவனம். கைனட்டிக் பஞ்சு துணுக்காய் பறந்தது. இந்த வேகத்தில் அவள் என்றைக்குமே போனதில்லை. ரோட்டின் பாதி தூரத்தை விழுங்கியிருந்த போது பின்னால் அந்த வாகன சத்தம் கேட்டது. இந்து திரும்பி பார்த்தாள். ஜிப்சி மாருதி வேன் ஒன்று புயலாய் வந்து கொண்டிருந்தது. அத்தியாயம் 18. முல்லை நகர் எக்ஸ்டென்ஷனில் அந்த இரவு நேர நிசப்தத்தை கீறிக்கொண்டு 2 போலீஸ் ஜீப்புகளும் ஒரு ஆம்புலன்ஸ் வேனும் ஊளையிட்டு கொண்டு வந்து சிவப்பு விளக்குகள் சுழல நின்றது. ஒரு இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிள்களோடு கீழே இறங்கினார்கள். ஏற்கனவே அங்கு வரவழைக்கப்பட்டிருந்த டாக்டர் எதிர்கொண்டார். காரில் வந்த 4 பேருமே ஸ்பாட் டெத்து. ஆக்சிடெண்ட் எப்படி நடந்ததுங்கிறத பார்த்த ஒரு விட்னஸ் இவர் தான். பக்கத்தில் நின்றிருந்த பரிதியை சுட்டி காட்டினார் டாக்டர். பரிதி முன்னால் வந்தான். இன்ஸ்பெக்டர் அவனை ஏறிட்டபடி கேட்டார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இருக்கலாம். என் பேர் பரிதி. ஸ்டோரி ரைட்டர் இந்துவதனாவோட ஹஸ்பண்ட். அவர் மலர்ந்தார். இஸ் இட்? கை குலுக்கி விட்டு கேட்டார். இங்கே எப்படி நீங்கள்? தான் கடத்தப்பட்ட விபரத்தை மெல்லிய குரலில் சொல்ல ஆரம்பித்தான். அவன் சொன்னதை 2 நிமிஷ நேரம் உன்னிப்பாய் செவிமடித்த இன்ஸ்பெக்டர் கேட்டார். மிஸ்டர் இந்துவதனாவுக்கு நீங்கள் கடத்தப்பட்ட விபரம் தெரியுமா? தெரியாது. முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஜீப்பில் மெயின் ரோட்டுக்கு போனால் பெட்ரோல் பங்க்கில் டெலிஃபோன் இருக்குது. நீங்கள் போய் பேசிட்டு வாங்க. நாங்கள் இந்த ஆக்சிடென்ட் சம்மந்தமான சடங்குகளை கவனிச்சிட்ருக்கோம். தேங்க்யூ சார். பரிதி ஜீப்புக்கு தாவினான். டிரைவர் ஜீப்பை கிளப்பி ஒரு டியூப்லைட் மட்டும் எரிந்து கொண்டிருந்த பெட்ரோல் பங்க் வாசலில் நிறுத்தினார். பரிதி இறங்கி உள்ளே போனான். கேஷை எண்ணி தோல் பையில் திணித்து கொண்டிருந்த அந்த இளைஞன் நிமிர்ந்தான். என்ன சார், பெட்ரோலா? ஸ்டாக் இல்லையே. பெட்ரோல் வேண்டாம், ஒரு ஃபோன் பண்ணணும். லோக்கல் கால் தானே? ஆமாம், பண்ணிக்கோங்க. பரிதி டெலிஃபோனை நெருங்கி ரிசீவரை எடுத்து வீட்டு டெலிஃபோன் எண்களை டயலில் சுற்றினான். மறுமுனையில் ரிங் போயிற்று. 1 நிமிஷம், 2 நிமிஷம். ரிசீவரை எடுக்க ஆள் இல்லாமல் ரிங் போய்கொண்டே இருந்தது. அத்தியாயம் 19. இந்துவதனா யோசிப்பதற்குள் ஜிப்சி வேன் ராட்சச வேகத்தோடு கைனட்டிக் ஹோண்டாவை கடந்து அவளுக்கு முன்பாய் பிரேக் இட்டு நின்றது. தட். கைனட்டிக் நிலை குலைந்து சாய கீழே விழுந்த இந்துவதனாவை வேனுக்குள் இருந்த 2 பேர் அள்ளினார்கள். ஏய்! அவள் கத்த கத்த முகம் கர்ச்சிஃபால் பொத்தப்பட்டது. திமிரினாள். வேனுக்குள் திணிக்கப்பட்டாள். டேய், யாரா நீங்க? வீறிட்டு கத்தி கொண்டிருக்கும் போதே வலது தோள்பட்டையில் அந்த இன்ஜெக்ஷன் மருந்து சுருக்கென்று பாய்ந்தது. இந்துக்கு கண்கள் சொருகி கொண்டு போயிற்று. மயக்கம் தலையை வலது பக்கமாய் சாய்த்தது. அத்தியாயம் 20. பெட்ரோல் பங்கிலிருந்து திரும்பிய பரிதியை 4 பேரின் சடலங்களுக்கு மத்தியில் நின்றபடியே இன்ஸ்பெக்டர் கேட்டார். உங்கள் மிஸ்ஸஸ் கிட்ட பேசிட்டீங்களா? நோ ரிப்ளை டாக்டர். ரிங் மட்டும் போயிட்டுருக்கு. உங்களை பற்றி விசாரிக்க அவங்க வெளியில் போயிருக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் ஜீப்லேயே வீட்டுக்கு புறப்பட்டு போய் வெயிட் பண்ணுங்களேன். நானும் அதைத்தான் நினச்சேன். வீட்டு சாவி என்கிட்டேயும் ஒன்று இருக்குது. பிறகு என்ன, நீங்கள் புறப்படுங்க மிஸ்டர் பரிதி. வீட்டுக்கு போனதும் ஜீப்பை திருப்பி அனுப்பிச்சிடுறேன். இந்த கேஸ் சம்மந்தமாக நாளைக்கு காலையில் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்றேன். ஒரு நிமிஷம். எஸ். செத்து கிடக்கிற இந்த 4 பேரில் குமாரலிங்கம் யாருங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிடுங்க.
டார்ச் வெளிச்சத்தில் இரத்த கசகசப்பில் உறைந்து போன உடல்களை உற்று பார்த்துவிட்டு குமாரலிங்கத்தை அடையாளம் காட்டினான் பருதி. தேங்க்யூ, இனி நீங்கள் புறப்படலாம். இன்ஸ்பெக்டர் தலையசைக்க பருதி ஜீப்புக்கு வந்தான். 20 நிமிஷ பயணம். வீடு வந்ததும் இறங்கி கொண்டு ஜீப்பை அனுப்பிவிட்டு கேட்டை திறந்து கொண்டு வீட்டுக்குள் போனான். வாசல் கதவில் பூட்டு மின்னியது. பேண்ட் பாக்கெட்டில் இருந்த சாவியை எடுத்து பூட்டுக்கு விடுதலை கொடுத்து கதவை தள்ளி உள்ளே போனான். சுவிட்சை தேய்க்க டியூப்லைட் வெளிச்சம் ஹாலுக்குள் நிரம்பியது. இந்து எங்கே போயிருப்பா? நான் வீட்டுக்கு திரும்பாத என்கொயரி பண்ண பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு போயிருப்பாளோ? அவருக்கு ஃபோன் செய்து பார்த்தா தெரியுது. டெலிஃபோனை நெருங்கினான். ரிசீவரை தொட்டபோது டெலிஃபோன் டைரக்டர் கீழே துண்டு பேப்பர் தெரிந்தது. எடுத்தாள். அதில் இந்துவின் கையெழுத்தில் கிறுக்கப்பட்ட ஒரு டெலிஃபோன் நம்பர். என்னை பார்த்ததுமே புரிந்தது. இது இது சிவராஜ் டெலிஃபோன் நம்பர். இந்து நான் வீட்டுக்கு வராத காரணத்தை தெரிந்து கொள்வதற்காக, சிவராஜை ஃபோனில் தொடர்பு கொள்வதற்காக என் டைரியை பார்த்து இண்டெக்ஸில் இருந்த சிவராஜின் டெலிஃபோன் நம்பரை இந்த பேப்பரில் எழுதி கொண்டிருக்க வேண்டும். சிவராஜை கேட்டால் விஷயம் தெரியும். ரிசீவரை எடுத்துக்கொண்டு சிவராஜ் வீட்டுக்கு டயலை சுழற்றினான். சிவராஜின் மனைவி பேசினாள். பருதியின் குரலை கேட்டதும் ஆச்சரியப்பட்டாள். என்னங்க, நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? சுருக்கமாய் விஷயத்தை சொன்னான் பருதி. பின்பு கேட்டான், சிவராஜ் இப்போ எங்கே? பேங்க்லேருந்து நீங்கள் வெளியில் வந்தப்போ ஒரு காரில் உங்களை யாரோ கூட்டி போனதை டைப்பிஸ்ட்டு ஃபிலோமினா பார்த்துருக்கா. அந்த காரை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபிலோமினா வீட்டுக்கு புறப்பட்டு போனார். உங்கள் மனைவியும் ஃபிலோமினா வீட்டுக்கு வர சொல்லியிருந்தார். ஃபிலோமினா வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். சொல்கிறீங்களா? நோட் பண்ணிக்கிறேன். அத்தியாயம் 21. நடுநிசி. குட் ஹெல்த் நர்சிங் ஹோம் வாசலில் அந்த பைக் வந்து நின்று என்ஜின் இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. அதிலிருந்து இறங்கிய நபர் வாசல் படிக்கட்டுகளில் சோகமாய் உட்கார்ந்திருந்த நபர்களை நெருங்க அவர்கள் எழுந்தார்கள். அண்ணா, தலைவருக்கு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லன்னு டாக்டர் சொல்கிறார். நெஞ்சு நோவு மறுபடியும் வரலையே? வந்தது. அதை கட்டுப்படுத்த தான் ஊர் புறாமல் இருக்கிற மெடிக்கல் ஸ்டோரெல்லாம் அலைஞ்சு இந்த மருந்தை வாங்கியாந்தேன் சொல்லிக்கொண்டே அவன் உள்ளே போனான். ஸ்பெஷல் கேர் யூனிட்டின் அறைக்குள் நுழைந்தான். கட்டிலில் மதனகோபால் கண்களை மூடி படுத்திருந்தார். உள்ளே நுழைந்த ஆள் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு அவருக்கு பக்கத்தில் போய் தலைவரே என்றான். மதனகோபால் பளிச்சென்று கண்களை திறந்தான். டாக்டரோ நர்ஸோ யாரும் பக்கத்தில் இல்லை என்பதை புரிந்து கொண்டு புன்னகைத்தார். என்னாச்சு? நம்ம ஆட்கள் இந்துவை மடக்கிட்டாங்க. குட். ரோட்டில் யாரும் பார்த்துடலையே. அவளை வேனில் தூக்கி போட்டது ஒரு காக்காக்கு கூட தெரியாது. சரி, அடுத்த காரியத்தையும் முடிச்சுட சொல்லு. ஏன்னா அவளோட புருஷன் காணாமல் போயிருக்க இந்த நேரத்தில் இவளையும் பழி தீர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. முடிச்சிடுவாங்க தலைவரே. ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நான் நடித்த நடிப்பு எப்படி? அற்புதம் தலைவரே. தொண்டர்களெல்லாம் வீட்டுக்கு கூட போகாமல் ஆஸ்பத்திரி வாசல் படியிலேயே உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. பேப்பர்காரங்களுக்கு நியூஸ் கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் தலைவரே. நாளைக்கு காலையில் எல்லா பேப்பர்லேயும் நியூஸ் வந்துடும். ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்க? முன்னாள் எம்எல்ஏ மதனகோபாலுக்கு திடீர் மாரடைப்பு. ஆஸ்பத்திரியில் தீவிர சிகிச்சை. அபாய கட்டத்தை தாண்டுவாரா என்று தெரியும். மதனகோபால் புன்னகைத்தார். குட். நம்ம ஆட்களுக்கு இன்னொரு வாட்டி நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடு. இந்துவோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. எழுதுகிற அவள் வலது கையை முடமாக்கி வாய் பேசாதபடி பண்ணணும். அவ்வளவுதான். அவளை கற்பழிச்சிட்டாலோ கொன்னுட்டாலோ விவகாரம் பெருசாயிடும். எனக்கு வேண்டியதெல்லாம் அவள் எழுதக்கூடாது. எழுத முடியாதபடி அவளை முடக்கணும். என்னோட சபதத்தில் நான் ஜெயிக்கணும். அதே நேரத்தில் அவளை முடமாக்கின பழி அவள் புருஷனை கடத்திட்டு போனவங்க மேலே விடணும். அவ்வளோதான். உங்கள் என்னப்படியே எல்லாம் நடக்கும் தலைவரே. நீங்கள் மட்டும் 2 நாளைக்கு நெஞ்சு வலியால் கஷ்டப்படுற மாதிரி நடிச்சிடுங்க போதும். அதை பற்றி நீ கவலைப்படாத. ஒரு கணிசமான தொண்டர்கள் கூட்டம் 2 நாளைக்கு வாசற்படியிலே இருக்கிற மாதிரி நீ பார்த்துக்க. சரி தலைவரே. கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. டாக்டரும் நர்ஸும் உள்ளே நுழைந்தார்கள். டாக்டர் கடுகடுப்பாய் அந்த பேர் வழியை பார்த்தார். மருந்தை வாங்கிக்கிட்டு என்னோடய ரூமுக்கு தானே உன்னை வர சொன்னேன். பேஷண்ட்கிட்ட உன்னை யார் போக சொன்னது? சாரி டாக்டர், தலைவரை பார்க்கணும் போல இருந்துச்சு. பார்த்துட்டு உங்கள் ரூமுக்கு வரலாம்னு இருந்தேன். மருந்தை வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். கொடுத்துட்டு போ. இனிமேல் என்னோட அனுமதி இல்லாமல் பேஷண்ட்டை யாரும் பார்க்கக்கூடாது. சரி டாக்டர். மருந்தை கொடுத்து விட்டு அவன் வெளியே நழுவினான். டாக்டர் மதனகோபாலிடம் குனிந்தார். இப்போ வலி எப்படி இருக்குது? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு டாக்டர். உங்கள் இசிஜி ரிப்போர்ட் பார்த்தேன். நார்மலாக இருக்குது மிஸ்டர் மதனகோபால். பிபி கூட இல்லை. பின்ன ஏன் டாக்டர் அந்த சிவியர் ஹார்ட் பெயின்? அதான் எனக்கும் புரியல. எதுக்கும் ஒரு கார்டியாலஜிஸ்ட் கன்சல்ட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன். நர்ஸு இன்ஜெக்ஷன் மருந்தை சிரிஞ்சில் ஏற்றி டாக்டரிடம் நீட்ட அவர் அதை வாங்கி கொண்டு மதனகோபாலின் இடது புஜத்தை பற்றினார். அத்தியாயம் 22. டைப்பிஸ்ட் ஃபிலோமினாவின் வீட்டில் காத்திருந்த சிவராஜ் ஆட்டோவில் வந்து இறங்கும் பருதியை பார்த்ததும் ஆச்சரியமானான். டேய் பாவி, எங்கடா போயிருந்த? உன்னை காணும்ட்டு தானே உன்னோட மிஸ்ஸஸ் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க.
எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறேன். இப்போ இந்து எங்கே? அவங்களுக்காக தானே நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அரை மணி நேரத்துக்கு முந்தையே உன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மிஸ்ஸஸ் இந்துவை இங்கே ஃபிலோமினா வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். அரை மணி நேரத்துக்கு முந்தைய புறப்பட்டவ இன்னுமா இங்கே வந்து சேரலை? அதான் எனக்கும் ஆச்சரியமாக இருக்குது. நீ வீட்டிலேருந்து இங்கே எந்த ரூட் வழியாக வந்த? அண்டர் பிரிட்ஜ் வழியா? நஞ்சப்பா ரோடு பக்கம் வரலையா? இல்லை. சரி, என் ஸ்கூட்டரில் ஏறு, அந்த வழியாக போய் பார்ப்போம். ஒருவேளை அவனோட மிஸ்ஸஸ் கைனட்டிக் ரிப்பேர் ஆகி வழியில் நின்றுருக்கலாம். சரி, கிளம்பு. ஃபிலோமினாவிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பினார்கள். ஸ்கூட்டரில் போகும்போதே தான் கடத்தப்பட்ட விவரத்தையும் அதன் பின் நடந்த சம்பவங்களையும் சொன்னான் பருதி. சிவராஜன் பயந்தான். என்னடா இது, கதை எழுதுனா இவ்வளோ பிரச்சனை வருமா? வந்துடுச்சே. ஸ்கூட்டர் நஞ்சப்பா ரோட்டில் திரும்பியது. ரோட்டின் மையத்தில் 4-5 பேர் நின்றிருக்க கைனட்டிக் ஹோண்டா உருகலித்து விழுந்திருந்தது. ஸ்கூட்டரை அருகே கொண்டு போய் நிறுத்தி பதைப்பதைப்புடன் இறங்கினார்கள். பருதி கத்தினான். சிவா, இது இது இந்துவோட கைனட்டிக் தான். என்னையாச்சு? இந்த ஸ்கூட்டரில் வந்த பொண்ணுங்க? ஒட்டு கம்பளியை போர்த்து கொண்டிருந்த அந்த பிச்சைக்காரன் முன்னால் வந்தான். ஐயா, நான் அந்த ஷட்டருக்கு ஓரமாக படுத்துட்டு இருந்தேன். ஒரு வேன் திடீர்னு இந்த ஸ்கூட்டருக்கு முன்னாடி வந்து நின்று அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க. யார் யார் அவங்க? அத்தியாயம் 23. இந்துவுக்கு நினைவு திரும்பிய போது தன்னுடைய கண்கள் ஒரு துணியால் கட்டப்பட்டிருப்பதையும் கைகள் 2 பக்கமும் விரித்து கட்டப்பட்டிருப்பதையும் உணர்ந்தாள். மெல்ல உடம்பை அசைத்தாள். தலைமாட்டில் ஒரு குரல் கரகரத்தது. எழுத்தாள அம்மனிக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சு. மண்டகப்படியை நிறைவேற்றிட வேண்டியதுதான். கிரண், அந்த தடியை கொண்டா. பேர் சொல்லி கூப்பிடாத, அது காதில் விழுந்துட போகுது. இன்னும் மயக்கம் தெரியல. எதுக்கு வம்பு? மௌனமாகவே காரியத்தை முடிப்போம். இந்துவுக்கு அந்த மயக்கமான நிலைமையிலும் திக்கென்று இருந்தது. இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? யோசித்து கொண்டிருக்கும் போதே கட்டப்பட்டிருந்த வலது கையின் மேல் அந்த இரும்பு தடி இடி மாதிரி இறங்கியது. அம்மா! கை எலும்பு நொறுங்கி ரத்தம் சிதற இந்து துடித்தாள். அடித்தவன் சிரித்தான். இந்த கை எழுதுறதுக்கு மட்டுமில்லை, இனிமே எதுக்குமே பிரயோஜனப்படக்கூடாது. கை இல்லைன்னா கூட வாயில் டிக்டேட் பண்ண யாரையாவது எழுத சொன்னாலும் சொல்லிடுவேன். அதனால் இனிமேல் நீ பேசவே முடியாதபடி சொல்லிக்கொண்டே அவளுடைய கழுத்தில் பிசு பிசுப்பாய் கையை வைத்தான். தலையை சாய்த்து அழித்து பிடித்து கொண்டான். நான் வர்மம் வச்சா அதை எந்த கொம்பனாலும் எடுக்க முடியாது. இனி நீ அடுத்த ஜென்மத்தில் தான் பேசலாம். இந்துவின் தலையை சாய்த்து பிடித்து கழுத்தில் பேச்சு நரம்பை தேடி கண்டுபிடித்து பெருவிரலால் அதை அழுத்தி நசுக்கி கொண்டு தன் வலது கையை ஒரு வெட்டுக்கத்தி மாதிரி உயர்த்தி சட்டென்று நரம்பில் இறக்கினான். இந்துவின் உடல் சற்று உதறிக்கொண்டது. ஹக் ஹக் என்று ஒரு சத்தம். உடைந்த வலது கையில் ரத்தம் பெருக கொஞ்சம் கொஞ்சமாய் நினைவிழந்தாள். கிரண், காரியம் சுத்தம். இவளை வேனில் கொண்டு போய் அவள் வீட்டு வாசல்லே போட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் தலைவரை பார்த்து சொல்லிடு. வாரம் 10 நாளைக்கு நான் ஆந்திரா பக்கம் போயிட்டு நிதானமாக வந்து அமௌண்ட்டை செட்டில் பண்ணிக்கிறேன். சரி. இந்துவை ரத்தம் சொட்ட சொட்ட தூக்கினார்கள். அத்தியாயம் 24. போலியாக நெஞ்சை பிடித்து கொண்டு துடிக்க ஆரம்பித்தார் மதனகோபால். தாங்க முடியலையே, ஐயோ நான் செத்துடுவேன். திக்கி குரலில் சிரமமாய் கத்திய அவரை பார்த்து பயந்து போன நர்ஸ் ஓடிப்போய் தூங்கி கொண்டிருந்த ஹவுஸ் சர்ஜனை கூட்டி கொண்டு வந்தார். அவர் சோதித்தார். அவருக்கு வலி பிடிபடவில்லை. டாக்டர், என்னோட ஹார்ட்டை ஏதோ ஒரு வலி இறுக்கி பிடிக்குது. என்னால் மூச்சு விட முடியல. ஏதாவது பண்ணுங்க டாக்டர். டாக்டர் விதிர்த்து போய் நர்ஸை பார்த்தார். சிஸ்டர், அந்த ப்ரிப்ளேட்டரை கொண்டு வா. அவள் ஓடினாள். ஹார்ட் அட்டாக் வரும் சமயங்களில் உபயோகப்படுத்தக்கூடிய கார்டியாக் மானிட்டரை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு தயங்கினாள். டாக்டர், என்ன? பெரிய டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இந்த ப்ரிப்ளேட்டரை யூஸ் பண்ணலாமே. அவரை கன்சல்ட் பண்ணிகிட்ருக்க இது நேரம் இல்லை. மனுஷன் வலியால் துடிக்கிறார். எந்த நிமிஷமும் ஹார்ட்டு ஸ்ட்ரைக் ஆகலாம். இதை உபயோகப்படுத்துகிறத தவிர வேறு வழி இல்லை. டாக்டர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணாதே. பேஷண்ட் தலைமாட்டில் போய் நில்லு. தலையை அசையாமல் பிடிச்சிக்க. நர்ஸு தயக்கமாய் நடந்து தலைமாட்டுக்கு போனாள். ஹவுஸ் சர்ஜன் கார்டியாக் மானிட்டரை மதனகோபாலின் ஹார்ட் பக்கத்தில் பொருத்தினான். பட்டனை தட்டி இயக்கினார். கார்டியாக் மானிட்டர் எனப்படுகிற ட்ரிக்வீட்டர் ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டு ஹார்ட் நின்று போய்விடுகிற அபாயகரமான காலங்களில் அதை நோயாளியின் இதயத்தோடு பொருத்தி மின்சார ஷாக் கொடுத்து ஹார்ட்டை மசாஜ் செய்து மறுபடியும் இயங்க வைக்கக்கூடிய ஒரு சாதனம். ஹார்ட் ஆரோக்கியமாக இருக்கிற நபர்களுக்கு இதை உபயோகப்படுத்தினால் இதயம் அதிர்ச்சியால் தாக்கப்பட்டு நபர் மரணமடைவது நிச்சயம். மானியேட்டர் இயங்க ஆரம்பித்தது. அத்தியாயம் 25. மறுநாள் காலை 6 மணி. வலது கையில் பெரிய பேண்டேஜ் கட்டோடு கட்டிலுக்கு சாய்ந்து வைத்திருந்தாள் இந்து. அருகே பருதி, சிவராஜ், ஒரு உயர்தர போலீஸ் அதிகாரி, பத்திரிகை நிருபர்கள்.
போலீஸ் அதிகாரி பரிதியிடம் கேட்டுக்கொண்டிருந்தார். உங்கள் ஒய்ஃபை வீட்டு வாசலில் கொண்டு வந்து போட்டுட்டு போனவங்க யாராக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? தெரியல சார். கிரண்கிற பேரை மட்டும் இந்து எழுதி காட்டினான். இந்து இடது கை பழக்கமுள்ளவள். இடது கையில் தான் கதை எழுதுவாங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் போனது ஒரு சின்ன அதிர்ஷ்டம். உங்கள் மனைவியை வாசலில் பார்த்தப்ப மணி எவ்வளவு இருக்கும்? விடிகாலில் 3 மணி. உங்களை கடத்திட்டு போன குமாரலிங்கம் கும்பல் தான் உங்கள் மனைவிக்கும் இந்த முடிவை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மிஸ்ஸஸ் இந்து மதனகோபாலை சந்தேகப்படுறதா பேப்பரில் எழுதி காட்டினாங்க. ஆனால் அவர் முந்தின ராத்திரி 8 மணிக்கு ஹார்ட் அட்டாக்ல விழுந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் பலன் இல்லாமல் மிட்நைட் 2 மணிக்கு இறந்து போயிட்டார். உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சரி, அட் எனி காஸ்ட் இன்னும் 1 வாரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிடுவோம். டாக்டர் உள்ளே வந்தார். கையில் சில மருத்துவ ரிப்போர்ட்ஸ். அதிகாரி கேட்டார். மிஸ்ஸஸ் இந்துவோட ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுது டாக்டர்? அவர் புன்னகைத்தார். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. வலது கை எலும்பு மோசமான முறையில் உடைஞ்சிருந்தாலும் அதை 6 மாத காலத்தில் சரி பண்ண முடியும். கழுத்து நரம்பை சரி பண்ண 1 வருஷம் படிக்கலாம். ஸ்பீக் தெரப்பி மூலம் அவங்கள குணப்படுத்த முடியும். இதுதான் ஆறுதலுக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, சத்தியமான வார்த்தை. பருதி கண்களில் நீரோடு டாக்டரின் கைகளை பற்றி கொண்டான். தேங்க்யூ டாக்டர். பத்திரிகை நிருபர்கள் இந்துவை சூழ்ந்தார்கள். மேடம், உங்ககிட்ட 2 கேள்வி. அவள் தலையசைத்தாள். இடது கையால் பேப்பர் பேடையும் பேனாவையும் எடுத்துக்கொண்டாள். நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்து எழுதி காட்டினாள். உலகிலேயே மிகவும் கோழைத்தனமான செயல். ஒரு பேனாவை நுறுக்க பீரங்கி படை தேவைப்பட்டிருக்கிறது. உங்கள் எழுத்து வாழ்க்கை தொடருமா? எழுதினாள். நிச்சயம் தொடரும். நான் எழுத்து பணியை தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் எழுதுகிற கையை விட்டுவிட்டு எழுதாத கையை முடமாக்கி இருக்கிறார்கள். என் எழுத்து பணிக்கு அவர்களே கொடுத்த அங்கீகாரம் இது. நிருபர்கள் விடை பெற்று போனதும் தன் அருகில் இருந்த கணவனுக்கு பேடில் எழுதி காட்டினாள் இந்து. மதனகோபாலின் மறுபக்கம் தொடர்கதையின் 3வது அத்தியாயத்தை எழுத வேண்டும். பேனாவுக்கு இங்கு ஒற்றி கொடுங்கள். அவளிடமிருந்து பேனாவை பருதி கண்ணீரோடு வாங்கி கொண்டான். கதை முற்றும். கதை பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது மாற்றம் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னை நான் திருத்திக்கிறேன். இதுபோல் தினமும் கதைகள் வேணும்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து எனக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.